ஊர்ல ஓடும்டா, இங்கெல்லாம் ஓடல. சென்னையில எங்கேயுமே இல்ல ஓடல. அதான் ஊர்ல ஊர் எங்கனா சைடு ஓடுதா? நல்லா ஓடுது போல. ஊர்ல வேணாம் எங்களுக்கு ஏன்னா எப்படி தெரியும்? இங்கெல்லாம் எல்லாம் எலைட்ல சென்னையில எல்லாம். ஆனா டே பை டே ஒன்னு நோட் பண்ணா தெரியல, அது சின்ன சின்ன படம் வந்துட்டு ஒரு ஒரு டைம் பாக்குற மாதிரி நல்லா எடுத்தா கூட ஓட மாட்டுது. அது என்னன்னே தெரியல. இப்பெல்லாம் வந்துட்டு எக்ஸ்ட்ரீமா ஏதாவது பாசிட்டிவ் தேவை. ஏன் இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி எடுத்து போங்க, ஓப்பனா சொல்லணும்னா இது சோலோவும் இருந்திருந்தா கூட இது இந்த 75 எல்லாம் பண்ணிருக்காதுன்னு தோணுது. படத்துக்கு அட்டென்ஷன் கிடைச்சிருக்காது. படம் வந்துட்டு ஒரு கிளாஷ்ல வருதுன்னு ஒண்ணு இல்ல எல்லாருக்கும் ப்ரோ, தெரியுது. டூரிஸ்ட் தான், இல்ல டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் தெரியுது. டேய் அது அது மட்டும் வரைக்கும் நீங்க பாரு, நீ எங்க அத நம்ம மட்டும் நல்லா போக ஆரம்பிச்சது. எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சு பாத்தீங்களா, பிரீமியர் ஷோல போட்டு டேய் அது மட்டும் மறுபடியும் இல்லடா. அதே ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க ப்ரோ. இல்ல ஆனா இல்ல இங்க நல்லா ஒர்க் ஆச்சு. அது ஒரு நிமிஷம், அது அது மட்டும் மட்டும் இல்ல இல்லை. அலெக்ஸ். அவன் கரெக்டா வந்து பல்ஸை டச் பண்ணிட்டான். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொன்னா, சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸும் கரெக்டா புஷ் பண்ணானுங்க. அதையும் தாண்டி ரிவ்யூஸும் ஆமா. புஷ் பண்ணானுங்க. இதெல்லாம் தாண்டி எனக்கு தெரிஞ்ச இந்த படத்துல வந்து விஜய் ரெஃபரன்ஸ் ரெஃபரன்ஸ். கரெக்டா விஜய் வச்சு ரெஃபரன்ஸ். விட்டான். சூப்பரா மேட்ச் ஆச்சு. அத ம். மறந்துட்டேன். ஏன்னா இல்ல படத்தை வந்துட்டு ஆன்லைன்ல ப்ரோமோட் பண்றதுக்கு எப்படின்னா, நீ ப்ரோமோட் பண்ண வேணாம், படத்துல ரெஃபரன்ஸ் வச்சிரு, இவனுங்களே ப்ரோமோட் ம். பண்ணிப்பானுங்கன்ற மாதிரி அது ஒண்ணு பண்ணி பண்ணிவிட்டான். விட்டானுங்க. படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன், அது ஒரு ப்ரொமோஷனா நம்ம இருந்தது அலெக்ஸ் உண்மையில. ப்ரோ பாத்துட்டேன். ஏன்னா நல்லா இருக்கா? எல்லாருமே வந்து நார்மல் ரிவ்யூ தான்டா குத்தானுங்க. ரொம்ப பூம் பண்ணிலாம் ரிவ்யூ எவனுமே போடல. கரெக்டா ரிவ்யூ குத்தா அந்த ரிவ்யூவே கரெக்டா புஷ் ஆயிடுச்சு அந்த படத்துக்கு. இல்ல அதான் நானே ஓடிடில தான் இந்த நல்லா இருக்கா ப்ரோ ஃபுல் ஹெச்டி படம்? ஓடிடில வந்த பிறகுதான் பார்த்தேன். அதான் ஓடிடி இல்லடா, ஃபுல் ஹெச்டி ஓடிடில வந்த பிறகுதான் பார்த்தேன். இல்ல இப்ப என்னைக்குமே வந்துட்டு ஒரு சைடு மட்டும் படம் நல்லா இருக்குன்னா அந்த படம் ஓடாது. அதான் இப்ப இது எப்படின்னா, விஜய் ரெஃபரன்ஸ் இருக்கிறனால இவனுங்கெல்லாம் வந்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்றானுங்களான்னு ஒரு யோசனை இருந்தது. ஆனா படம் பார்க்கும்போது பார்த்தா வேற மாதிரி. நல்லா இருக்கா படம்? சூப்பர் சூப்பர் நான் போய் படம். அதான் பார்க்கலாங்க டெவலப் பண்ணி. போனா பாக்கணும். தியேட்டர் போக வேண்டியது, மழை வந்து கெடுத்து விட்டுச்சு ஊர்ல. இல்ல இல்ல இது எப்படின்னா, இந்த பார்க்கிங் குட் நைட்டு அதான் அந்த மாதிரி இந்த வருஷம் இந்த படம். இல்ல ப்ரோ, இந்த ஃபர்ஸ்ட் வருஷம் போர் இது கூட நல்லா நல்ல ஸ்டார்ட் ஆகும். ஹிட் ஆகுது. அதாவது லாஸ்ட் 4 வருஷத்துல ஆஹ் 2022 பார்த்தா அதான் இது வருது லவ் டுடே. 23 போர் ட்ரெயில் அதான்டா பார்க்கிங். போன வருஷம் லப்பர் பந்து. அதான்டா சொல்றேன். இல்ல தமிழ் சினிமாஸ் அப்பா கிடையாது. அதான் நிறைய நல்ல படம் எல்லாம் தராங்க. ஆனா அதுக்கேத்த மாதிரி குப்பை படத்தையும் தந்து விட்டுறானுங்க. இதுல வேற அடிக்கடி 1000 கோடிக்கு பிச்சை வேற. இல்ல அப்படியே நம்ம ஆளுங்க எடுத்தாலும் இங்க இருக்க ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்களா? ஆனா இதுல கொடுமை என்னன்னா, வர்ற படத்தெல்லாம் 1000 கூலி 1000 நானுங்க. ஏன்னா அதான் எல்லா ஸ்டேட்லயும் மல்டி ஸ்டார் இருக்குது லோகேஷ் அப்படின்னு சொல்லியிருந்தா வார் டூ குறுகால போட்டான். என்ன மீறி ஏதாவது இந்த புதுப்பேட்டையில வரும் தெரியுமாதான், என்ன மீறி ஏரியால கால் வச்சிட வேண்டின்ற மாதிரி உள்ள காலை வச்ச ஒரே கிளச். அதான் ஏன்னா இல்ல இவனும் சவுத் இந்தியால பார்த்தா என்டிஆர், நார்த் இந்தியால சொல்லவே தேவையில்லை. படம் அது பெரிய ப்ரமோஷன் இது. எனக்கு என்னமோ கிளாஷ் ஆகாதுன்னு தோணுது அலெக்ஸ். 3 நாள் 4 நாள் டிஃபரன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா சேம் டேல் தான் வரும். ஏன்னு கேட்டா இது வந்துட்டு கூலி வேணா தள்ளி போய் வாய்ப்புக்குது. வார பொறுத்த வரைக்கும் அந்த புரியுதா, அவன் பயப்பட அந்த மாட்டான்டா. ஒரு நாட்டு அவன் பயப்பட மாட்டான். இவன் பயப்படுவான். இவன் பயந்து 4 நாள் முன்னாடி ரிலீஸ் பண்ணுவான். நான் வேணா எனக்கு அப்படிதான் தோணுது. ஆனா இல்ல இவன் இதுக்கு மேல தள்ளனா அசிங்கம் இது, புரியுதா? அந்த அசிங்கத்தை பண்ண மாட்டான். ஆனா இவன் அசிங்கம் பிடிச்சவன் தான் இல்ல பண்ணாலும் நம்மளால பண்ணுவான். அதெல்லாம் பார்க்க ஆனா மாட்டாரு பண்ண ப்ரோ. மாட்டான்னு தோணுது. கெல்ட் பையன் எல்லாம் பார்க்க மாட்டான். இல்ல இல்ல இது ப்ரொடக்ஷன் இதுதான்டா, இது பாதிப்பு கம்மியா இருக்கு. இது ஒண்ணும் இல்ல, ஏற்கனவே வாரம் அனௌன்ஸ் பண்ணிட்ட பிறகுதானே இவங்க வந்தானுங்க. தெரியாதா வார் வருதுன்னு தெரிஞ்சுதான் வந்தானுங்க, தெரியாம வந்த பிறகு. ஏய் இவன் தான்டா ஃபர்ஸ்ட். இது இவன் ரிலீஸ் பண்ணது ப்ரோ டேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வார் செகண்ட் வந்தது. இல்ல வார் டேட் வந்தது. அபிஷியலா பார்த்தா கூலி தான். ஆனா முன்னாடியே இல்ல எல்லாம் இல்ல தெரிஞ்சு போச்சு கூலி வார்னு. அதான் இல்ல ஆனா இல்ல இல்ல முன்னாடி ஹித்திக் ரோஷன் ஸ்டேஜ்ல சொல்லிட்டான். ஆமா ஆகஸ்ட் 14 வரும். இல்ல அதுக்கு முன்னாடியே எல்லாம் அந்த பஸ்ல கிரியேட் ஆயிடுச்சு. இதுல இல்ல இல்ல பெருசுக்கு வேற டேட் எல்லாம் கிடைக்காமலாம் இல்ல. அவன் நினைச்சா தீபாவளி கூட இறக்கி விடலாம். அந்த நாய் வந்துட்டு என்ன பண்றனா, இந்த ஜெயிலர் சென்டிமெண்ட் இல்ல ஆகஸ்ட் இல்ல அதான் பறந்துங்கிறான். அதேதான். ஜெயிலர் மாதிரியே தான். ஆண்டவரே விக்ரம் சென்டிமெண்ட் தான் ஜூன் விட்டாரு. ஆமா ஆனா நம்மளால அக்டோபர் தான் ஒரு மாசு. அக்டோபர். நம்மளால அக்டோபர் நம்மளுக்கு ஜனவரி. எல்லா இல்ல நிறைய டேட்ரா, எல்லா டேட்டும் தான். பொங்கல். இல்ல மெயினா பார்த்தா நம்ம அக்டோபர், ஆனா ஜனவரி, ஏப்ரல். அக்டோபர் தான். அக்டோபர் ரீசெண்ட் டேஸ்ல தான் இந்த தீபாவளி தீபாவளி நிறைய படம் வந்தது. அதுக்கப்புறம் தான் லியோ இது நிறைய படம். இல்ல அக்டோபர் பார்த்தா லியோ மெர்சல் சொல்லலாம். ஜனவரி பார்த்தா போக்கிரி, மாஸ்டரு, வாரிசு. ஏப்ரல் கில்லி. நவம்பர் நவம்பர் துப்பாக்கி கத்தி வருங்க.
ஆமா ஆமா நவம்பர்ல. ஓகே ஓகே. செப்டம்பர் தான் நமக்கு அமையாம இருந்துச்சு, அதுவே இப்ப அமைஞ்சிருச்சு கோட் மூலமா. ஆனா இதுல எஸ்கே நோட் பண்ணிய செப்டம்பர் 5 கோட் டேட் எனக்கு கொடுத்துருங்க. நான் வந்து பாப்போம். ஏய் அவன் பரிதாபம் நினைடா, அவனை விட்டுரு. அவன் இல்ல அது மிக்சடா இல்ல, அது முருகதாஸ் தான். முருகதாஸ்னால பாப்போம். தெரியல, ஒரு பயம் சிக்கந்தர்னால இருக்குது இப்ப அந்த எல்லாருக்கும். படத்தை யாரும் பெருசா கண்டுக்கிறது இல்ல ப்ரோ, உண்மையா சொன்னா. ஆல்ரெடி ஃபார்ம் அவுட்ரா முருகதாஸ். நீ யோசிச்சு பாறேன், முருகதாஸ் இருந்த ரேஞ்சுக்கு எஸ்கே வச்சு படம் பண்ணுவானா? தெரியாம கேக்குறேன். இல்ல பண்ண மாட்டாரு. டவுன் ஆயிடுச்சு, திரும்பி டவுன் விஜய் ஆயிடுச்சு பக்கத்துல இன்னமும். வருவாரு என்ன கேட்டா, அப்படி ஃபார்ம்ல இருந்தா. ஆமா இப்போ மதராசி அவனுக்கு எப்படி ஒரு கம்பேக். ஓடுன்னு. ஏய் இன்னொடா லக்ஸ், எனக்கு என்னன்னா அந்த எனக்கு தெரிஞ்சு இவன் போன நடுவுல நிறைய இடத்துல இந்த அஜித்தை மீட் பண்ணுது, இவன் அந்த ஃபேமுக்காக போய் எல்லாத்தையும் பண்ணுது. இவன் என்னமோ நெக்ஸ்ட் இவன் தான் பெரிய டாப் ஹீரோ மாதிரி காமிச்சிக்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அப்படிதான் இவன் கொண்டு போறானுங்களா எல்லாருமே? இல்ல அவன் பொழக தெரிஞ்சவன், கரெக்டா எப்ப பண்ணணும்னு எல்லாம் தெரியுது. இல்ல இவனுக்கு பேக் அவன் இந்த கரெக்ட் சுட்டு தான் ப்ரோ, ஆனா அவன் தகுந்த மாதிரி படமும் குத்துடுறான் லாஸ்ட் நாள். இல்லடா சுட்டு முதல்ல இது எப்படி தெரியுமா, சுத்தி இருக்கிறது பேக்கா இருந்தா இதெல்லாம் வந்துட்டு பெருசா தெரியும். ஆனா இதுல சிம்பு பண்ணாம பாத்தியா, சரியான வேலை மாஸ்டர். ஒரே ஒரு தக்லே பாடி லான்ச் இருக்கிற ஃபேன்ஸ பூரா கொண்டு ஆமா வந்துட்டான். ட்ரிகர் பண்ணிட்டான் அவனை நல்லா. இல்ல, ஆனா இது சரியான எனக்கு கேட்டா இது உச்சகட்டம். ஏன்னா இப்ப படம் ரிலீஸ் ஆகிட்டு அதுல பர்ஃபார்மன்ஸ் பார்த்து தான் இது யார் படம்ன்ற மாதிரி தீர்மானிக்க அந்த மாதிரி சொல்லுவானுங்க. ஆடியோ லான்ச்ல எஸ்டே இருக்கு, சரியான மவுசி, செம்ம ரெஸ்பான்ஸ். ஆக்சுவலா அலெக்ஸ் நீ உண்மையை ஒத்துக்கோ, வெந்து தண்ணிது கார்ட்லயே பயங்கர ஃபாலோ அப்பா இருந்துச்சு அவனுக்கு. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு அந்த படத்துக்கு அப்புறம் நான் நினைச்சேன் சிம்பு வேற லெவல் எங்கேயோ போயிடுவான் அப்படிதான் நினைச்சேன். ஆனா என்னன்னே தெரியல, அவனுக்கு ஒரு மாதிரி ஒரு டவுன் ஃபேஸா. இல்ல அந்த கன்சிஸ்டன்சி கொடுக்கல ப்ரோ, வருஷத்துக்கு ஒரு படம் இல்ல ப்ராப்பரா இப்ப கொடுக்க மாட்டான். இல்லன்னா இப்ப ஷியோஷாட ஒரு சொல்லிடும் நிமிஷம் சிம்பு வந்துருப்பான்னு. இல்லடா, இப்ப சிம்பு நிறைய படம் வர மாதிரி தனுஷம் வந்துட்டு ராயன் வருது, அதான் மீதி எல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி தான் போகுதுன்னு எடுத்துப்போம். அப்ப எஸ்கே வந்துட்டு பண்ற வேலை எல்லாமே கரெக்டா தானே இருக்கும். எஸ்கே இடத்துல இருந்து பண்ணனுத்திய அவன் முன்னேற பாக்குறான், இவனுங்க அந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க. அது டைம்னு சொல்லுவாங்கடா அலெக்ஸ், அவனுக்கு டைம் அமைஞ்சிச்சு அது புரியுதா இவனுங்களுக்கு. எல்லாரும் டைம் அமைக்கிறான், நீங்க அமைக்கணும், அது தானா அமையாது. அவன் இல்ல இல்ல அமைக்கிறான் எல்லாத்துக்கும். கரெக்ட் தான் நீ சொல்றது. ஆனா டைம்னு ஒண்ணு இருக்கு. சில பேருக்கு அந்த டைம் தூக்கி விடும், சில பேருக்கு அது டவுன்ஃபால். அது அப்படிதான் இருக்கும் கெரியரை காலி ப்ரோ பண்ணும். என்னடா தனுஷ் இப்போ ரீசெண்டா பண்ற படம்லாம் சரி வராதுன்னு தோணுது. ஏன்னா அவன் கொஞ்சம் இன்னுமா அண்டர் பிளே பண்ணிட்டு இருக்கான். டேய் அவன்லாம் பொழைக்க தெரிஞ்சவன்டா. ஸ்டேஜ்ல போயிட்டு பேசி அந்த படத்தை ஓட விட்டுருவான்டா அவன்லாம். அது ஓகே, பட் இப்போ இந்த கலாம்லாம் தெரிஞ்சு அது என்ன ஆகுமோ தெரியல. இல்ல நீ குபேரா டீசரை பார்த்தாலே தெரியும், ஒரு செகண்ட் இயர் மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. செகண்ட் இயர்னா என்னன்னா படத்துல இவன் தான் ஹீரோ, ஆனா டவுன் பண்ணியே தான் ஒருத்தன் ஒரு மாதிரி பர்ஃபார்மன்ஸ் புரியுது அந்த மாதிரி தான் காமிப்பாங்க. இது மாஸ் படம் கிடையாது. கர்ணன்ல இருந்து பாருங்க அவன் டவுன் பண்ணி மத்தவங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறான். இல்ல இவளே இட்லி கடையே ஒரு மாஸ் படம் கிடையாது, தெரிலதான். இவன் இதுக்கு அடுத்துதான் ஏதாவது மாஸ் படம் பண்ணணும். இவன் கொஞ்சம் மாஸ் படம் பண்ண வச்சுக்க ஏன் ப்ரோ, இவன் கொஞ்சம் மாஸ் படம் பண்ண வச்சுக்க பீக் வருவான் இவனும். தனுஷ் தனுஷ் வரும் என்னது, தனுஷ் ஏன் ப்ரோ பொல்லாத மாதிரி ஒரு மாஸ் படம் பண்ணா அவன் பீக் வருவான் ப்ரோ. ஆனா படம் மாட்டான். ஆனா அதுக்கு வெற்றிமாறன் வரணுமே. இது என்ன போங்க ஆகுது சொல்லு. ஒரு டைம்ல இவனும் மாஸ் படம் தான் பண்ணிட்டு இருந்தான் என்ன கேட்டா, கண்டென்ட்லாம் இல்ல. சரி மாறி முடியுமா எல்லாருக்கும்? எல்லாருக்கும் மாறி பட முடியுமா? ஓகே 2 நல்லா இல்ல. டேய் 2லாம் படமே இல்லடா, 1 கேக்குறேன்டா. 2 லிஸ்ட்லயே எடுக்க கூடாது. எனக்கு ஓகே தான் அலெக்ஸ், அது ரொம்பலாம் பிரைஸ் பண்ற மாதிரிலாம் இல்ல அந்த படம். ஓகே தான், ஜாலிக்கு பார்க்கலாம். உண்மைதான். பாட்டி ஹிட்டடா அவ்வளவுதான்டா. பாட்டுனால அந்த படம் பாட்டு அவனோட லுக்கு காஸ்டியூம் தான். இதுல அந்த டைம்ல அந்த லுக் எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆனா தியேட்டர்ல அந்த படத்தை பார்த்தேன், நல்லா இருந்துச்சு ரெஸ்பான்ஸ். இதெல்லாம் ஒரு பாட்டு கிட்ட பிஜிஎம் தான், பிஜிஎம் அனிருத்தெல்லாம் அதாவது சும்மா நடந்து சிகரெட் போச்சுன்னு தான் வரும், ஆனா அதுக்கே நல்லா போட்டுருக்கும். படத்துல எதுவுமே இருக்காது புரியுதா, பெரிய அந்த கதை ஒரு மயிரா இருக்காது. அந்த ஒரு ஃபைட் ஒன்று இருக்கும் தெரியுமாடா, அப்படியே சண்டை போட்டு அந்த மார்க்கெட் ஃபுல்லா அடிச்சுட்டு போவானே. ஆமா ஆமா அது மியூசிக் தீம் சூப்பரா இருக்கும்.
அது மட்டும் இல்ல, பார்ட் கிளைமேக்ஸ் போர்ஷனே அது நல்லா பண்ணிருக்கோம். பார்ட் ஆனா 2 இவன் தானே டம்மின்னு பார்த்தா விஜய் விஎஸ் தான் ப்ரோ அந்த டம்மி. இல்ல 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 இதுல சன் மியூசிக்ல வந்துட்டு இதுல கூட்டி இன்டர்வியூ எடுத்துருப்பானுங்க அந்த மாரி போட்ட டைரக்டர். அப்போ வந்துட்டு இவன் கலாச்சிருவான் இந்த ஆங்கர் ஓப்பனாவே கலாய்ப்பான். சார் பார்ட் 1 இட்டான தானே சார் பார்ட் 2 எடுப்பாங்க, நீங்க எதுக்கு மாறிட்டு வச்சுன்னு கேட்டான். மாறி ஒன்னே ஓரளவு கிட்டு தான், ஆனா கலாச்சாரம் அந்த டைம்ல விஐபி சரியான கூட கலை. ஓகே. விஐபி எல்லாம் பெரிய விஐபி எல்லாம் இருக்கு எவ்வளவு என்ன கேட்டா அதான் சொல்றேன், விஐபி தான் படம். ஹிட்னு விஐபி சொல்ல வேண்டாம். இல்ல விஐபி 2 அவன் எடுத்ததுல ஒரு ரீசன் இருக்குன்னு சொல்றேன். இல்ல விஐபி அவன் பல்ஸ் டச் பண்ணது எல்லாருக்குமே அது செட் ஆயிடுச்சு அந்த படம். ஏன்னா அந்த டைம் வந்து கரெக்டா இருந்துச்சு. ஏன்னா முக்காவாசி யங்ஸ்டர்ஸ் அந்த டைம்ல அப்படிதான் இருந்தானுங்க. 90s கிட்ஸ் விஐபி எல்லாம் அதான் பிச்சைக்காரன் படம் மாதிரி எல்லாருக்கும் பிடிக்கும் அது. விஐபி எல்லாம் ஹீரோ இல்லடா லாக்ஸே 90s கிட்ஸ் முக்காவாசி பேர் அப்படிதான் ஜாப் கிடைக்காம ஓகேவா நிறைய டவுன்ஃபால் பண்ணாங்க அந்த டைம். இன்னொன்னு இல்ல இதுல ஹைலைட் என்னன்னா, எல்லாரும் கனவு காண்ற மாதிரி ஒரு ஹீரோனை போட்டு மொட்டை மாடல நிறைய எல்லாம் சிங்க் ஆகிற மாதிரி பண்ணி விட்டான். அதான் இவரு மொட்டை மாடல போய் தாலாட்டு பாட, அதான் அது அந்த பொண்ணும் பாட, அதுக்கு ஒரு பாட்டை போட, அவங்க 2 பேரும் கார்ல கட்டி பிடிக்க ஒரே கூத்தா இருக்கும். ஆனா இதெல்லாம் படத்துல தான்டா நடிக்கும். 2 லட்சம் சம்பாதிக்கிற பொண்ணுலாம் ஒண்ணுமே வேலைக்கு இல்ல இதெல்லாம் பரவாயில்ல. இப்போ இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தன் கலாச்சாரம் என்ன தெரியுமா, கால் சென்டர் வேலைக்கு 50,000 கேட்டாங்க, போக வேண்டியதான சமுத்திரக்கணி சொல்லுவான். ஆனா பாவி, எந்த கால் சென்டர் அவனுக்கு 50,000 வேலைக்கு தரும். ஆமா நம்மளாம் கச்சா போட்டுமாவேன்னு போயிடலாம் ப்ரோ. சும்மாடா, படத்தோட கான்செப்ட் படி ஒரு ஐபோனுக்காக அவன் வேலைக்கு போறான், புரியுதா? பொண்ணுக்காக வேலைக்கு போறான்ற மாதிரி காட்டுறது. ஆடுகளம் கூட சூப்பர்ரா. அந்த ஆடுகளம் நான் சொல்ல ரொம்ப ஹைப். எனக்கு ஆடுகளம் கிளைமேக்ஸ் பார்த்தா வைத்தஸ்லாம் இருக்கிற பிடிக்கும். சரியான எரிச்சல் அது, ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீம். வீடு அதனால ஒண்ணு சேர்ந்தது பிடிக்கல தானே. அவங்க அம்மா இருந்துருவாங்க. அந்த பேட்டைக்கார இது எல்லாம் ரொம்ப டார்க்கா போகும் படம். உனக்கு எரிச்சலா இருக்கும் பார்த்தாலே, ரொம்ப டார்க்கா இந்த பாலா படம் மாதிரி இருக்கும் அது சத்தியமா. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் சூப்பரா இருக்கும். நான் இப்போ ரீசெண்டா ஒரு இது பார்த்தா கிளிப்பா நியூஸ் பார்த்தேன். தெலுங்கானால இந்த மாதிரி கோழி ஃபைட் ஒருத்தன் வந்து ஒரு கோழிக்கு வந்து 1,80,00,000 பெட்டு கட்டிருக்கான் போலடா. எப்பா ஜெயிச்சிச்சுடா அந்த கோழி. அது ஆடாமே ஜெயிச்சிச்சு. இல்ல இதுல இவன் தனுஷ திரும்ப அந்த கோழியை ரவுண்ட் விடுவானே, இந்த பாட்டக்காரன் இது தான் இதுன்னு சொல்லிட்டு சரியான சீன். அதெல்லாம் அந்த 15 நிமிஷத்துக்குள்ள அதான் அடிக்கணும். சரியான எலிவேஷன், சூப்பரா பண்ணிருக்கோம். ஜீவ் பிரசாந்த் மியூசிக். ஜிவி அதுக்கு. ஆமா ஜிவி தான். நேஷனல் அவார்ட்லாம் கிடைச்சது ஆடுல தானே. அது அலெக்ஸ் அந்த கிராபிக்ஸ் ஒண்ணு இருக்கும் தெரியுமா, அந்த கடைசி ஃபைட் ஒண்ணு போடுவான் தெரியுமா, அந்த கிராபிக் சீன், அந்த கோழி வந்து தலை தொங்குற மாதிரி இருக்கும் பாரு, அதெல்லாம் பீக்டா படத்துல. செம பீக். ஆமா நல்ல கிராபிக்ஸ், நல்ல கிராபிக்ஸ். இல்ல லோ பட்ஜெட்ல அதான் ப்ரோ, சின்ன பட்ஜெட்ல அதெல்லாம். அந்த படத்துல ஷூட்டிங் பண்ணிட்டு அதை கேன்சலே பண்ணாங்க. என்ன தெரியுமா, ஃபர்ஸ்ட் டாப்ஸி போடல த்ரிஷா. ஆமா ஆமா அது தெரியும். அப்புறம் கோலார் ஆயிட்டுக்குது. வேணான்னு சொல்லிட்டு போயிட்டு பொல்லாத கூட ஃபர்ஸ்ட் காஜல போட்டாங்களே. ஆமா ஆமா. ஆனா எனக்கு கேட்டா பொல்லாத ஒண்ணு காஜலை விட அந்த அவளுக்கு தான் நல்லா செட் ஆச்சு. ஏன்னா இப்ப நம்ம ஊர் ஒரு ஏரியா பொண்ணுன்னு பாக்கும்போது அது நல்லா சிங்க் ஆச்சு. காஜல்லாம் அப்படி பார்க்க தோணுது எனக்கு கேட்டா. இவன் படத்துல தான்டா இந்த மாதிரி கோலர் ஆயினே இருக்குது ஹீரோயின் கூட எல்லாம். அது ஏன் தான் தெரியலடா, எனக்கு தெரியலதான். ஏன்னா இப்ப இதுல தனுஷ் நினைப்பான், ஏன்டா வெற்றிமாறன் நீ பண்ற வேலைக்கே அவனுக்கு என் மேல பேர் எழுதுவானுங்கடா, தனுஷுக்கு ஏதாவது ஹீரோயின் பிடிக்கலன்னு மாத்துறான்னு. ஆனா எனக்கு அவனோட எஃபர்ட், அவன் படத்திலேயே வந்து எஃபர்ட் போட்டு நடிச்ச படம் நான் வந்து எனக்கு இந்த படம் அப்பா அப்படின்னு இருந்ததுன்னா நான் அசுரன் சொல்லுவேன். அசுரன்ல வந்து எஃபர்ட் சூப்பரா போட்டிருப்பான். படமே ஒரு மாதிரி அசுரனே சின்ன படம், அதே 1.5 வருஷம் எடுத்துருப்பான், 1 வருஷம் எடுத்துருப்பான் ஷூட்டிங். இல்ல அலெக்ஸ், அதுல டெப்த் அதிகம்டா அலெக்ஸ். நீ அவன் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இப்ப பாரு அவன் வந்து அந்த காட்டுக்குள்ள நடந்து போய் ஃபர்ஸ்ட் சீன் இருக்கு தெரியுமா, அவன் காட்டுக்குள்ள நடந்து போய் நீ நினைக்கிறியா அதெல்லாம் வந்து 1 நாள் 2 நாள் அப்படி, அதெல்லாம் நீ தெரிஞ்சு 2 மாசம் 3 மாசம் இழுத்துருக்கும். அதெல்லாம் நீ கேமரா வச்சு கரெக்டா எடுக்கிறதெல்லாம் கஷ்டம்.
இழுக்கும். அது அப்படி காட்டுக்குள்ள எடுக்கிற சீன்லாம் இருக்கனால எடுக்கும். அந்த ஃபைட் ஒண்ணு தெரியும். மண்ணுல ஒரு ஃபைட் போடும்ல அந்த இன்ட்ரோல. அதெல்லாம் ஆமா வெறித்தனம்டா டேய். இவனே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவானே. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள போய் வெட்டுவான் பாத்தீங்களா, அதான் ப்ரோ வெயிட்டான்னு தெரியுமே. உண்மையிலே அந்த சீன்லாம் தியேட்டர்ல எக்ஸ்பிளைன் அது நிறைய நிறைய சீனுமான வேற மாதிரிறான். இல்ல நான் அந்த படம் போலாம் நானும் என் அக்காவும் பிகில் போல வருதே. ஏன்னா அந்த டைம்ல எல்லாம் ஒரு படம் தான் போனோம் நாங்க ஆசைப்படுவோம். இல்ல எனக்கு அந்த காலேஜ் இல்ல காலேஜ்னால நடுவுல அதிகமா நிறைய படத்துக்கு போயிருந்தேன். இல்ல இல்ல நான் அப்ப எனக்கு ஸ்கூல் எனக்கு அந்த போகும்போது அசுரன் படத்திலே வந்து நான் கெஸ் பண்ணது என்ன தெரியுமா? நான் கெஸ் பண்ணனா இது நடக்கும்னு எனக்கு என்ன நினைச்சேன்னா, அவங்க அப்பா மன்னிப்பு கேட்டதுக்கு அவன் வந்து இறங்கி போய் அடிச்சான் தெரியுமா? பாத்ரூம்ல போயிட்டு செருப்புல. எனக்கு அப்பவே தெரியும் இவனை கொல்ல போறாங்க அப்படின்னு நான் கெஸ் பண்ணது அதுதான். ஆனா அது கொலை பண்ண டைப் இருக்கு பாரு, அது வெறியாயிடுச்சுடா எனக்கு. டேய் என்னடா இப்படி காமிச்சிருக்கான் வெற்றிமாறன், பைத்தியக்கார மாதிரி காமிச்சான்டா. உண்மையா அது ப்ரூட்டலா உண்மையில அது இருக்கும். இல்ல அது பயமாவும் இருந்தது, ஆமா எமோஷனலாவும் கனெக்ட் ஆமா ஆச்சு. பயங்கர ப்ரூட்டலா இருக்கும். ஏன்னா ஏன்னா இல்ல அதுக்கு முன்னாடி அவனுக்கு பொண்ணு பார்க்கலாம் போவாங்க கூட, அவன் அண்ணன் இவ்வளவு பாண்ட், அதான் இவ்வளவு நல்லா பாண்ட்ல இருப்பான்னு தெரியும். ஆனா அவன் செருப்பால் அடிக்கும் போதெல்லாம் தியேட்டர்ல கை தட்டினாங்க. ஆமாமா அதான் கைது. அவன் 2 வாட்டி அடிப்பான்டா. ஒரு வாட்டி கூட 2வது வாட்டி அடிச்சுட்டு போவான். வந்து திருப்பி அடிப்பான். இல்ல ஒரு டயலாக் சொல்லுவானே, போய் சொல்லு அதான் இந்த சிவனாண்டி இதுதான் இந்த மாமா இவன் பையன் சிவசாமி செத்தாதான் செருப்பால் அச்சல் சிவசாமி போட்டுருவாங்க. மோகன் செருப்பால் அடிச்சிட்டான். அவன் வெளியே சொல்ல மாட்டான், அந்த அவமானத்தை உள்ள வச்சுன்னு அடுத்து போட்டுருவான். அவன் பையன் அதுக்கு மேல பாத்திருக்கியா? அப்பா அவனை அடிக்க சொன்னா என்னப்பா சாவடிக்கு பிளான் போட்டிருக்க அப்படின்னு. ஏய் நீ சும்மா இருடா, நான் அவனும் ஒரு அடி விழும். அலெக்ஸ் ப்ரோ நான் சொல்றேன், இப்போ தனுஷ், சிவகார்த்திகேயன், சிம்பு, கார்த்தி, விஜய் சேதுபதி இது 5ல யாரு ரேங்கிங் வைஸ் சொல்லுவீங்க? அந்த ஆர்டர் கரெக்டா விஜய் சேதுபதி ஆர்டர் மாறும். விஜய் இல்ல சேதுபதி ஆர்டர் கார்த்திலாம் மாறும். எங்க ஒரு வந்து நிமிஷம் இல்ல எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே டயர் 2 அவ்வளவுதான். ஒரு நிமிஷம் இல்ல ஆர்டர் மாறும். ஆனா இந்த கார்த்தி சேர்க்காத, விஜய் சேதுபதி கூட சேர்த்தலாம். ஏன்னா விஜய் சேதுபதி கூட நான் பேனர் அவங்க சொந்தமா வைக்கிறதெல்லாம் பாத்திருக்கேன். நண்பரை மிஸ் கார்த்திக் பண்ணிட்டீங்க. ஒரு இல்ல கார்த்திக் நண்பர்லாம் அது அடுத்த ஸ்டேஜ், அவர் விளிம்புல இருக்காரு. இந்த இல்ல நான் அவன் உயிர் ஊசல் ஆடுதுன்னு கைதிட்டு புடிச்சு வச்சிருக்கான் அவன் ஒரு பக்கம், அதான் சேர்ப்பேன். சர்தார் டூ இப்போ இல்ல சர்தார் இல்ல இப்போதைக்கு பார்த்தா எஸ்கே வந்துட்டு மேல இருக்கும். ஆமா நான் தான் இந்த தியேட்டர் இதுவே அந்த கலெக்ஷன்ஸ் வச்சு அதான் எல்லாத்தையும் அந்த கன்சிஸ்டன்சி வச்சு சொல்றேன். அதுக்கடுத்து தனுஷ் இருக்கும், அதுக்கடுத்து தான் எஸ்டிஆர். இது மூணு தான் இப்போதைக்கு சொல்லலாம். ஸ்டார்ட்டே பண்ணல. வந்துருவாரு ஜி தக் லைஃப் நம்ம வெயிட் பண்ணி பாப்போம். நம்மளால எதுவும் சப்போர்ட் தான் ப்ரோ. தெரியாதா? நான் சொல்றேனே. இல்லடா இவனுக்கு கஷ்டப்பட்டு இவனுக்கு 2 பேரும் வந்துருக்கானுங்க பாத்தியா? தக் லைஃப் எடுத்து பத்திரத்தை பேர் எழுதினு அவள்தான் மேல போயிட வேண்டியதுதான். இல்ல நம்மளால ஒரே ஜம்ப் எஸ்டிஆர்லாம் அடி இல்ல யோசிச்சு பாரு மாஸ்டர். இல்ல எஸ்கே கஷ்டப்பட்டு ஒரு வேலை பார்த்துனுக்குது, அதான் தனுஷிங்க கஷ்டப்பட்டு இந்த சைடு ஒரு வேலை பார்த்துனுக்குதுன்னா எஸ்டிஆர் பாத்துருப்பாரு, ஆளு நல்லா பாக்க தினுசா இருக்கான் கமல், ஒரு மொட்டைய போட்ட வேண்டியதுதான். நம்ம ஆட்டோகார் பையன் எங்க இருக்கானோ, யாரு பத்து ஹிட்டானா அவ்வளவுதான், இவன் பேர்ல எழுதிருவானுங்க பாரு. ஃபிளாப் ஆனா பாவம் ஆண்டவர் மேல தான் ப்ரோ. இல்ல ஃபிளாப் ஆன எஸ்டிஆர் மேட்ச் எனக்கு தெரியாது. அந்த பையனுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல அந்த மாதிரி. தனி ஒருவன்ல நாசர் அரசியல்வாதியா இருப்பானே, ஒரு கொலை பண்ணிட்டு தான் டே சென்றாயா இந்த பழியை ஏத்துக்கடா போய் அதான் எஸ்டிஆர் போயிட்டு கேப்பாருதான், டே சென்றாயா பழியை ஏத்துக்கடா. நீ இப்படி சொல்ற, ஆனா எஸ்டிஆருக்கு வந்து இது மிகப்பெரிய, இது ஒரு பெரிய பட்ஜெட், இது ஒரு பெரிய ஹோப் தெரியுமா இந்த படம். அவனுக்கு இது வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டன் தான். ஏன்னா இதுக்கப்புறம் எனக்கு அவன் என்ன லைன் அப் இருக்குன்னா எனக்கு தெரியல. ஆனா இந்த ஃபார்ம் ஆஃப் படம் வந்து எஸ்டிஆருக்கு இம்பார்ட்டன்ட். அவனுக்கு தேவை இந்த படம், இது இட்டே ஆகணும் அவனுக்கு. இது எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஹிட் ஆயிடுச்சு எஸ்டிஆருக்கு அதர் ஸ்டேட் கூட ரீச் கிடைக்க வாய்ப்பு இருக்கு ப்ரோ. ஆல்ரெடி தான் மாநாடுல கர்நாடகால ஓரளவுக்கு தெரியும், மீதி எதுலயும் மன்மதன் ஆந்திரா நல்லா போச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஆனா அதுக்கப்புறம் பெருசா மன்மதன் எந்த கணக்கு இல்ல இது எப்படி தெரியுமா? இல்ல சூர்யா ஃபேன் சொல்லுவானுங்கல்ல, அதான் சிங்கம் போட ஆந்திரால உடிச்சுன்னு அந்த மாதிரி இது சிங்கம் வந்து இல்ல ஆனா எஸ்டிஆர் மன்மதன் நல்ல ரெஸ்பான்ஸ் ரீரிலீஸும் பண்ணாங்க. எஸ்டிஆர் 49 வந்து கமர்ஷியல் படம் தான், பீக் கமர்ஷியல். அஸ்வத் மாரிமுத்து தான் நினைக்கிறேன். ஆமா இல்ல அந்த படம் வராது, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, சொல்லி முடிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பராசக்தியை பத்தி யோசிங்க, அப்பதான் 49. அதான் சொல்றேன், அந்த படம்லாம் வராது, முடிஞ்சு போச்சு சொல்லி. இதுக்கே இப்படி ஒருத்தன் வாடி வாசல் நம்பினான். ஆமா எடுத்து முடிச்சு ரிலீஸ் பண்றதுக்குள்ள
கண்டிப்பா நம்ம குழந்தைங்களே கூட்டிட்டு போயிடுவோம் என்ன கேட்டா. நம்ம அவனுங்களுக்கு தான் ஸ்கூல் கரெக்டா படிக்க இருக்கும்டா. போகும் ப்ரோ குழந்தைக்கு. சூர்யா ஃபேன்ஸுக்கு ஏத்த ஒரு ப்ரொடியூசர் அவன் தான். இல்ல நம்ம பசங்களை கொண்டு போய் உட்கார வச்சுப்பா, அப்பதான் பாத்தியா அவர்தான் சூர்யா. ரொம்பதான் ரொம்ப வருஷமா ஒரு பஸ் போய் விட்டு கொடுக்காம இருக்காரு. வாழ்ந்து கிட்ட ஜமீன்தார் சார். ஒரு காலத்துல எப்படி இந்த பங்காளி சூர்யா பார்த்தா. இல்ல நீ சொல்றத வித்த இந்த வடச்சென்னை ஜெயில பெயில் எடுக்க முடியாதுன்னு சொல்லுவேன். உங்களை பார்த்தா எனக்கு பாவமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, அதேதான் ஜெயில இருக்கும். அதேதான் ப்ரோ. ஆனா எனக்கு 2 விஷயம்டா. ஒண்ணு அவன் ஃபேமிலினா இப்ப மத்தவங்க ஃபேமிலியை நம்மளுக்கு திட்டுறது அருகது கிடையாது. ஆனா அவன் ஃபேமிலியே அவனை தடுக்குது, புரியுதா? ஏன்னா ஸ்கிரிப்ட்லயும் வந்துட்டு கூட நிறைய விஷயம், அந்த ப்ரொடக்ஷன் இதுலயும் வந்துட்டு நிறைய விஷயம் வெளியே வந்து பண்ண முடியல. ஒரு கதை அவன் கேட்கறானா, இதெல்லாம் குழப்பி விட்டுருந்தாங்க. இல்ல ப்ரோ, அவன் குழப்பி சப்போஸ் விட்டேன்னா இப்போ அவன் இது அவன் பண்ணிடுறான். கொஞ்சம் கரெக்டா இருந்தாலும் வச்சுக்கேன் ஆக்டிவிட்டிஸ் பிஹேவியர்ல ஃபேமிலி வந்து எருமை கோளாறு கொடுத்தா இதுல அவன் அப்படியே ஆகிடுது. இல்லடா. நீ இதுல ஜோதிகா ஸ்பீச் எல்லாம் பாத்திரியா? அவருக்கு வர ஸ்கிரிப்ட 2 பேரும் ரீகரெக்ட் பண்ணுவோம், ஏதாவது சூஸ் பண்ணி. ஆமா ஆமா. என்னடா இது இல்ல நீ யோசிச்சு பாரு மாஸ்டர், நீ டேரக்டரா இருக்க. ஜோதிகா பேப்பரை பிடிங்க திருத்து, நீ யோசிச்சு பாரு. அதான் மலுமொட்டை மாதிரி ஏதாவது பண்ணி விட்டுரும் உச்சக்கட்டம் அண்ணி. இருக்கு. திருத்த சிவாட்டெல்லாம் எப்படி கதை கேட்டாங்கன்னு தெரியல. இல்ல சிறுத்தை சிவால் அப்படி தருமா சார்? நீங்க பேப்பரே வேணாம் சார். சரி எதுவுமே வேணாம் சார். சரி நீங்க வந்தா மட்டும் போதும் சார். அந்த மாதிரி அளவு சிவாஜியில சொல்லலாம் பாத்தீங்க, வந்தா மட்டும் போதும் அந்த மாதிரியா? தம்பி அவன்லாம் சும்மா அவனுங்களாம் இருக்காரு அந்த கூட கூச்ச கூட்டிட்டு போயிருக்காங்க. இவன்லாம் ஸ்ட்ரிக்டா இருக்க மாட்டான். சிவா நம்மளுக்கு கூட கதை சொன்னார்ல ப்ரோ. நம்ம எல்லா ஹீரோட்டையும் பேசியிருக்கான்டா. அது எஸ்கேட்ட பேசியிருக்கான், தனுஷ்ல பேசியிருக்கான். ஒண்ணும் இல்ல, பராசக்தி கத்தி எஸ்கே சிவான ஒரு காம்பினேஷன் வரட்டும். நீ மிஸ்டர் லோக்கலே மறந்துடுவேன். பிரின்ஸ் மிஸ்டர் லோக்கலே மறந்துடுவேன். நம்ம உஷாராயிட்டு போனால தப்பிஸ்டாரு. இல்லன்னா அவன் போயிட்டேன்டா. இல்லடா இப்ப வேற எந்த டாக்டர்கிட்ட வேணா கூட போயிட்டு நீ பிளாப் கொடுத்துடலாம். அவன் எல்லாம் ஹிட்டு கூட கொடுக்க கூடாது அவன் கிட்ட. அவர் போயிட்டேன்டா அது. ஆனா ஓரளவு நல்லா போயிட்டு அஜித்தை தரன்னு கீழே ஊத்து விட்டுதான் வந்தானு ப்ரோ. இல்ல திடீர்னு எஸ்கேக்கு யாராமிச போட்டு ஒரு வேட்டி கட்டணும் வந்துட்டா நம்ம முடிஞ்சது மேட்ரு அவன தரன்னு இழுத்துன்னு போயிடுவான். இல்ல நான் சொல்லிட்டேன், உண்மையாலுமே இப்ப எஸ்கே எப்பதான் கீழே விழுன்னு பாத்துட்டு இருக்காங்க நிறைய பேரு. இல்லடா இரு நான் தெரியாம கேக்குறேன். நம்ம வீட்டு பிள்ளைக்கு பதிலா சிவா பண்ணியிருந்தா எப்படி இருந்திருக்கும்? ஐயோ நீ வந்து சொல்லுவேன் தருவான் புதுப்பேட்டையில இந்த ஏரியாவை தாண்டி பண்ணி. அவ்வளவுதான் பிரசாந்த் மாதிரி ஆயிருப்பாரு நம்ம. யாரு எஸ்கே? கலெக்ஷன் ஆகாம நல்ல மூவி தானா? என்ன அலெக்ஸ், என்னடா இப்ப டக் லைஃப்ல கமல் வந்து எமோஷனல் ஸ்பீச் எல்லாம் பயங்கரமா கொடுத்துருக்காரு. ஒண்ணும் இல்ல, அதாவது படம் ஹிட் ஆகணும்னு வேண்டிக்கிறாரு குலதெய்வத்தை. பிளாப் ஆனா அதே எமோஷனல் ஸ்பீச் தருவாரு என்ன கேட்டா. ஆனா இல்ல இந்த படம் பிளாப் இல்லடா. இந்த படம் பிளாப் ஆனா அது கமல் பேர்ல தான் எழுதுவாங்க, புரியுதா? ஏன்னா இப்ப இந்தியன் பிளாப்னா அது சங்கர்னு எழுதி விட்டு போயிட்டானுங்க. இதெல்லாம் பிளாப்னா அவன் தான். இல்ல எந்த பிளாப் ஆக வாய்ப்பு இல்ல ப்ரோ. ஒண்ணு ஹிட் அடிக்கும், இல்லைன்னா பெரிய ஹிட் அடிக்கும். சம்டைம்ஸ் இந்த மாதிரி தான் சொல்றான். அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. இல்ல ஹிட்னா எப்படின்னா ரிவ்யூஸ் மொக்கையா வந்து முக்கியம். இல்ல நவீன அவன் சொன்ன வார்த்தை நல்லா உள்வாங்கி கேளு. ஒண்ணு ஹிட் அடிக்கும் இல்ல பெரிய ஹிட் அடிக்கும். நான் சொல்றேன் ஹிட்னா எப்படின்னா, இப்போ ஒண்ணு பீஸ்ட் மாதிரி ஹிட் அடிக்கும், ரிவ்யூஸ் மொக்கையா வந்தாலும் கொஞ்சம் பிரேக் இவென்ட் பண்ணி, இல்லனா இது விஜய் படம் இல்லடா. விஜய் எப்படி இருந்தாலும் போயிடுவாங்க. ஒன்னு சொல்லிட்டா இல்ல எக்ஸ்பெக்டேஷன் எனக்கே தெரியும். நானே சொன்னேன் படம் ஹிட்டான விக்ரம் அடிக்கும்னு. ஆனா பிளாப் ஆனா இந்தியன் 2 இப்பயே ஞாபகம் வச்சுக்க. அந்த லெவலுக்குலாம் ஆகாது, கொஞ்சம் ஒரு டீசென்ட்டா. சாரு அவன் மட்டும் இல்ல, ஒரு நிமிஷம். அவன் மட்டும் ராயன் கூட போய் தூக்கி போட்டு சாத்த ராயன் பாட்டுல பேர மாத்திக்கிறேன். படம் பிளாப் ஆன சொல்றேன். அவள் தான்டா. இல்லடா முதல்ல இப்ப இல்ல ஓப்பனிங் தான் மேட்ரு. ஏன்னா இது இந்த ஃபெஸ்டிவலா இது ஒரு பீஸ்டாவது 4 நாள் லீவு, புரியுதா? ஃபெஸ்டிவலா இது. ஆமா அலெக்ஸ், அது முக்கியமான ஃபெஸ்டிவல்ங்கிறது. ஏன்னா நீ வந்து பீஸ்ட் மினிமம் இல்லடா. இல்ல அதான் பீஸ்ட் மினிமம் கேரண்டின்னு தான் இறக்கி விட்டானுங்க, புரியுதா? இவன் நினைக்கிற மாதிரி கமல்லாம் மினிமம் கேரண்டி கிடையாது. அவனுக்கு இதுக்கப்புறம் டேட்டும் இல்லடா. அவன் என்ன பண்ணுவான்? அவன் ட்ரைலர் செம ரெஸ்பான்ஸ் எல்லா சைடுலயும். அந்த ஜிங்கிதா பாட்டும் நல்லா இருந்திருக்கு, நிறைய பேர் பிடிச்சிருக்கு. சோ கொஞ்சமாவது தேத்துவாங்க ஓரளவுக்கு.
ஏத்துற மாதிரி இன்ஸ்டா வச்சுக்கோப்பா. கூப்பிட்டு உள்ள போகணும். பிரணாக்கு உள்ள இருக்கிற வேல்நாயகர் வெளியே வராரு, வரதும் இல்ல. ப்ரோ இல்ல உண்மையாலுமே சொல்றேன், இந்தியன் டூர் ரேஞ்ச்லாம் வராது, அது மட்டும் தெரியுது. இல்ல அந்த அளவுக்கு போகாது. ஆனா இல்ல ராயன் ராயன் ஆனா கூட பிரணவ் உனக்கு ரஜினி பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இப்பதான் கமல் பிடிக்குன்னு எங்களுக்கு தெரியுது. ஆனா என்ன ப்ரோ, அவன் தெரியாதா, அவன் மியூச்சுவல். போன வாட்டி சொல்ல பேர் அவ்வளவு மியூச்சுவல் தெரியாதா, உண்மையான மியூச்சுவல் கேட்டு போய் ஆமா ஆமா கலாயுது இல்ல. அதுவும் எப்படி தசாதாரம் பார்த்துட்டு ரத்தம் உயிர் சத்தம் எல்லாம் கமல்னு தெரிஞ்சிருந்தானா. இல்ல எனக்கு ரஜினி பிடிக்காத காரணம் ஆஃப்லைன்ல பண்ற வேலை. அவன் படம் பிடிச்சிருந்தா நான் கண்டிப்பா பாப்பேன். இப்ப சிவாஜி பழைய படம் பார்த்து வந்தவங்க தான் நம்ம எல்லாருமே. சிவாஜில எல்லாருமே பார்த்துருப்பாங்க. முதல்ல முன்னாடி எல்லாம் வந்துட்டு அவனுக்கு எப்படித்தமா இருக்கும், விஜய் அஜித் எல்லாரும் அவனை பொதுவா பார்ப்பாங்க. உண்மைதான். நீ கபாலி டைமா இருந்தாலும் சரி, எல்லாருமே அவனை பொதுவா தான் பார்ப்பாங்க. ஏதாவது அவனை கம்பேரிசன் எடுத்துக்க மாட்டாங்க. உண்மைதான். அவன் படத்தை பாக்ஸ் ஆபீஸ் விஜய் அடிச்சா கூட அவனுக்கு யாருமே கம்பேரிசன் எடுத்துக்க மாட்டாங்க. அப்படிதான் அவன் ஒரு பெரிய ஸ்டாண்டர்ட் இது மாதிரி பார்ப்பானுங்க, பெரிய மனுஷன் அந்த மாதிரி. ஆனா அவன் பெரிய மனுஷன்ற அந்த ஃப்ரேம் அவன் தான் எடுத்துக்கிறான். அசிங்கம் பத்தின்னு தான் இந்த அவன் தரலையும் அவன் மனவாரி கொட்டின்னு. இன்னொன்னு, இவன் பிளாஷ்பேக் யாருக்குமே தெரியாது. சத்தியமா எனக்கு ரொம்ப ரொம்ப மேட்டர்னு தெரியாது. இவன் முன்னாடி என்னென்ன பண்ணான்னு தெரியாது. 90sல இவன் ப்ரோ இவன் ஆனா என்னென்ன ராமாபுரம் மேட்டர் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு ப்ரோ, உண்மையா சொன்னா. இல்லடா ராமபுரம் மேட்டர் எனக்கு சத்தியமா சோசியல் மீடியா தான் தெரியாது, முன்னாடியே தெரியாது. சத்தியமா சொல்றேன். இல்ல நான் சொன்னேன் இந்த மாதிரி எங்க அம்மா போயிட்டு சும்மா பேசினேன், ஏமா நான் ரஜினி என்னமா எம்ஜிஆர் கேட்ட அடி ஆமாண்டா விட்டாங்க என் அம்மா. ஆனா இல்ல ரஜினி ஜெயலலிதா அது எனக்கு அப்ப ஆஃப்லைன்ல பேசி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ரஜினி எம்ஜிஆர் ஏதோ எம்ஜிஆர் கூட்டு ரஜினி அடிச்சாருன்னு போது அது எனக்கு சோசியல் மீடியா தான் தெரியுது. சூர்யாக்கு 4 ஃபேன் இருக்கு, எனக்கு சோசியல் மீடியா வந்து தான் தெரியும். இல்ல நான் ஆஃப்லைன்ல பார்த்தேன். 12th படிக்கும்போது ஒருத்தன் தான், அதுக்கப்புறம் காலேஜ்ல ஒருத்தன் தான், காலேஜ்ல ஒரு 2 பேர் இருந்தாங்க. இது ஆனா டக் லைஃப்ல அனிமேஷன் அதே மாதிரி தான் பண்ணிருக்காங்களா, அந்த கேரக்டர் அனிமேஷன் எஸ்டிஆர் டைட்டில் கார்டுக்கு இருக்கிறவன் எல்லாம் பண்ணு விதை போட்டது யாரு, நாங்க தான். ஆமா குல்டிங்க இல்ல தான் ப்ரோ, அலெக்ஸ், நம்ம டெம்ப்ளேட்டே காப்பி அடிக்கிறானுங்க. எல்லா ஓஜி அனௌன்ஸ்மெண்ட் பாத்தீங்களா? இல்லடா அது ஃபர்ஸ்ட் இல்ல, ஹாலிவுட்ல ஃபர்ஸ்ட் அந்த மார்வல் கொண்டு வந்தது. அது மார்வெல்லாம் கொண்டு வந்தான். ஆனா இந்தியன் சினிமால ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது நம்ம தான், லியோ. அத பார்த்தா அதுக்கு இல்ல அடுத்து அது தெலுங்குல விடுங்க, காப்பி அடிச்சான். இந்த லியோ இல்ல படத்துல ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு முன்னாடி அர்ஜுன் வரைக்கும் வந்து போட்டோ ஃப்ரேம் பேரை இது தான் வந்து பண்ணுவான் மாத்திக்கிட்டு பாத்தீங்களா? இருப்பானுங்க. பேருக்கு தான் வந்து டைட்டில் கார்டு இருக்கும். அதாவது ஃபிகருக்கு டைட்டில் கார்டு இருக்காது அவ்வளவு பெருசா பூம் ஆகுற அளவுக்கு. ஆமா ஆமா. பேருக்கு வேணா எப்படி வேணா சொல்லிக்க. ஆமா லியோலாம் இருக்கிறதுல ட்ரிம் சுட்டுறது இருக்கிறதுல. இதுக்கு அடுத்து இதுல ஹைலைட் என்னன்னா, கோல்டு டைட்டிலுக்கு அடுத்து ஜிபியூல பண்ணிருப்பான். ஏன்டா உனக்கு வேற வேலை இல்லையாடா? அமைச்சிருக்க பாருங்க. பார்த்தேன். இப்போ கொல்டிங் தான் ப்ரோ நம்மள நல்லா காப்பி அடிக்கிறது. அதான் இல்லடா, பவன் கல்யாண் படத்துக்கு ப்ரொமோஷன் தேவைனால நம்ம டெம்ப்ளேட் தான் எடுத்துன்னு போறானுங்க. கோலிவுட்ல வேற யாரையும் பெருசா இந்த மூவி ஹீரோயின் யாருன்னு தெரியுமா? ஓஜியோடது இல்ல தெரியும். நீ எதுக்கு இல்ல அதான் சார் எதுக்கு வராரு தெரியுதா? கெட்டானா பத்திரத்துல பேர் எழுதும். அவ்வளவுதான் எழுதிக்கிறானுங்க. யாரு இல்ல ஹீரோயின்? இப்ப பிரியங்கா மோகன். ஒரு டவுட், எல்லாரும் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. பிரியங்கா மோகன் பக்கத்துல பவன் கல்யாண். என்னடா பேரு இது? சூர்யாவோட நடிச்சிட்டாங்க, இதெல்லாம் பரவாயில்ல. சூர்யாலாம் கொஞ்சம் பாருமா, இவன் அப்படி இல்லையே. இல்லடா சூர்யா பரவாயில்ல உண்மையிலே. பவன் கல்யாண்லாம் ஏகே வருஷன்றான். பாலையா கிட்ட போகாத வரைக்கும் சந்தோஷம் எனக்கு. இல்ல ஒரு வேளை தியேட்டர்ல ஏதாவது சிஜி பண்ண அந்த மாதிரி காட்ட வாய்ப்பு இருக்கு. சிஜி ஒர்க் இல்ல அதான் பண்ணிருக்கான், அந்த போஸ்டர் பாத்தீங்களா, அதான் பண்ணிருக்காங்க. ஆனா பவன் கல்யாணம் எந்த விதத்துல அவன மாஸ் ஹீரோன்னு அக்செப்ட் பண்ணானே தெரியல ப்ரோ. இப்ப மங்கேஷ் பாபுனா மாசா இருக்கானா அவனுக்கு? இல்ல ஊருக்கார ஃபேன்ஸ்னு அங்க ஒரு மாதிரி இது பண்ணி வந்துட்டாங்க. அவனுக்கு அங்க ஃபேன்ஸ் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி அதை எடுத்து நீ அரசியல் போறேன்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப மொக்கையாயிட்டான். இவன் வந்துட்டு சும்மா இருந்தா கூட அந்த இது எப்படி, நான் பாலையா மாதிரி அவனுக்கு ஒரு ஃப்ரேம் வச்சிருவேன். அவன் வந்துட்டு அரசியல் போய் அதை அசிங்கப்பட்டான். ஏன் அசிங்கப்பட்டானா, இப்ப பாலையாவும் அரசியல் இருக்கு, ஆனா அவனை அசிங்கப்படுத்த மாட்டானுங்க. இவன் ஏன் அசிங்கப்பட்டானா, கூட இப்ப என்னன்னா எந்த கட்சியை திட்டானா அந்த கட்சியில போய் சேர்ந்தான். புரியுது? அந்த மாதிரி அது சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் அங்க கூட்டணி வச்சு, கூட்டணி என்ன அங்கேயே போயிருந்துட்டு டெபுட்டி சிஎம். இது எப்படின்னா, விஜய் ஏடிஎம்கேல சேர்ந்துட்டு எனக்கு துணை முதலமைச்சர் கொடுத்தா போதும்னு விஜய் பண்ணா யாரும் மதிப்பீங்களா? சத்தியமா இல்ல. அதான் அந்த மாதிரிதான் பண்ணி விட்டான். புரியுதா? அதே அதான். ஆனா அவனை கொண்டு போய் விஜயோட கம்பேர் பண்ணுவாங்க. லைட்டா அடியில பாம்பு வச்ச மாதிரி இருக்கும் எனக்கு.
ஆனா என்ன பண்றது, காலம் கலிகாலா போச்சு. ஆனா இல்ல ப்ரோ, மகேஷ் பாபுனா பாக்க மாசா இருக்கானா ஒரு லுக்கா? உண்மையிலே இல்லடா, இல்ல அதாவது மகேஷ் பாபுவாவது பரவாயில்லடா உண்மையிலே இந்த விஷயத்துல. அவன் ஸ்கிரிப்ட் செலக்ஷன் நல்லா பண்ணுவான் உண்மையிலே. உண்மையிலே அவனுக்கு நீ ஆக்டிங் வராது அவனுக்கு. ஏன் நீ எந்த ஆக்டர் கூட அவனை கம்பேர் பண்ண முடியுது? அவன மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்காத ஆக்டர் நீ சவுத் இந்தியால காட்ட. சவுத் இந்தியால எக்ஸ்பிரஷனே வராத ஒரு ஆக்டர் காட்ட அவன மாதிரி இவன் யாரு? இருக்கவே இருக்காது. அதான் ஆனா வந்துட்டு அவன் நல்லா ஸ்கிரிப்ட் செலக்ஷன் பண்ணுவான். நல்ல 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 படம் வச்சிருந்தான். லெஜெண்ட் சரவணன். கடைசியில பார்த்தா இப்ப லெஜண்ட் சார் அவனே நவரசத்தை காட்டின்னு தானே வந்திருந்தான். இல்ல விக்னேஸ்வருக்கு எல்லாம் இப்போ இந்த புரியுது தெரியாதா? குண்டூர்காரன் வந்து பாத்தீங்களா, இதுல கொஞ்சம் ஓரளவு நடிச்சிருந்தான். குண்டூர் காரத்துல அவன் அழுவுது. ஆனா உண்மையில மான்ஸ்டர் அவன் அழுவுறது குண்டூர் காரத்துல தான் தெரிஞ்சது. வேற அழுது எதுலயுமே அவன் சிரிக்கிறது bro, அழுவுறது நல்லா தெரியாது. சிரிச்சிருக்கான். நல்லா ஸ்மைல் பண்ணி சிரிச்சிருக்கான். சிரிச்சிருக்கான். ஏன் தெரியுமா, அதான் அந்த டைரக்டர் நல்லாதான். ஏன் தெரியுமா, போய் சொல்லுவான்டா சிரி 32 பல் தெரியணும் உனக்கு கூட விட மாட்டேன். இல்ல இப்போ பார்க்கவே கொஞ்சம் இல்லடா நல்லா அலெக்ஸ் அத. பண்றான் ப்ரோ. இல்ல இப்போ அடுத்த குண்டூர் ராஜமௌழி படம் இருக்குல்ல, அது ஆக்டிங் சொல்லி கொடுத்து நாசர் போயிருக்காராம். இல்ல ராஜமௌழி அப்படி கிடையாது. கேரவன்ல கூட்டின்னு போய் அடிப்பான் தெரியாதா? குடு எக்ஸ்பிரஷன் குடு. ஏன்னா ஜில்லு பிரபாஸ் வேண்டாடா இருக்குல்ல. நல்லா மோல்ட் பண்ண ராஜமௌழி தான் ப்ரோ எனக்கு. என்ன கேட்டா இப்ப இப்ப யாரும் வந்துட்டு இப்ப லாட்ரின்னு திட்டுவானுங்க. பிரபாஸ் லாட்ரி, அதுக்கப்புறம் இந்த அதுக்கு என்னது இந்த யாஷ் லாட்ரின்னு திட்டுவானுங்க. ஆனா எனக்கு அது ஏத்துக்க தோணுது என்னன்னா, 4 வருஷம் உழைப்பு போட்டானுங்க. அது உண்மையில அதை பாராட்டணும். இப்ப கேஜிஎஃப் அவன் 4 வருஷம் உழைப்பு போட்டிருந்தான் யாஷ். இவன் 4 மட்டும் இல்ல 5-6 வருஷம் கிட்ட தான் இவன் ப்ரோ உழைப்பு அது போட்டிருந்தான். யாரு பண்ண இவன் பிரச்சனை இல்ல. பிரபாஸ். ஆனா இவனுக்கு பண்ற தப்பு என்னமா, பிரபாஸ் பண்ற தப்பு அதுக்கப்புறம் வந்ததுதான் தப்பு. அதான்டா, இல்ல இல்ல என்னைக்குமே கன்சிஸ்டன்சி தான் வந்துட்டு எல்லாம் அக்செப்ட் பண்ணுவானுங்க. இப்ப நீ சும்மா யோசிச்சு பாரு, ஒரே ஒரு மெர்சலை கொடுத்துட்டு மீதி எல்லாமே வந்துட்டு வெறும் அதுக்கு கீழே போயின்னு தான் நம்ம மதிப்பானுங்களா? அதுக்கு சத்தியமா மேல அதுக்கு மேல அதுக்கு மேல ஒண்ணு, அதான் அதுக்கு மேல ஒண்ணு போகும்போது தான் மதிப்பானுங்க. இவளையும் தமிழ்நாட்டுல லியோ வந்துட்டு 200 மேல பண்ணிட்டேன், கோட்டை பண்ணுன்னு சவால் விட்டானுங்க. கோட்டை பண்ணனால தானே உனக்கு மதிக்கிறானுங்க. இதோ நான் தான் சொன்னேன் கோட் ரொம்ப முக்கியமான படம் அப்படின்னு. ஏன்னா உனக்கு லியோ ஒண்ணு பெரிய ஹை பேங்கர்ல ஒண்ணு வந்துட்ட பிறகு அதுக்கடுத்து ஏதாவது பீஸ்ட் மாதிரி கொடுத்தேன்னு வை தூயின் போயிடுவானுங்க சத்தியமா. ஒன்னும் இல்ல, ஒரே ஒரு கேள்வி கேட்பான், நம்ம பீக்ல இருக்கமான்னு கேட்டு விட்டுருவானுங்க. அது டென்ஷன் ஆகும். ஏன்னா அரசியல் வேற வந்துச்சு இல்ல. ஆனா அவர் கரெக்டா மூவ் பண்ணாரு. அதான் கோட் இதெல்லாம் அதான் சொல்றேன். அவருக்கு தெரியண்டா எல்லாமே. மோடி நம்ம செலிப்ரேட் பண்றதா நம்ம வேலை. இல்ல நம்மளும் பசங்க கரெக்டா இருப்பாங்க, அந்த சேட்டானுங்க இருப்பானுங்க பாரு. அதான் இல்ல இப்ப இல்ல நீ ஜனநாயகன்னு பாரு, நல்ல ப்ரொடக்ஷன் தான். அதுவும் அதான் என்னது மல்டிபிளெக்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்றான் இந்தியில. அனிருத் இருக்கிறான் கூட. மல்டிபிளெக்ஸ் கன்ஃபார்ம். அது ஓடிடி ரைட்ஸ்ல இதுலயே வந்துட்டு தான் சைன் பண்ணிருக்காங்க. போற படம் எல்லாம் அப்படிதானே வருது மேக்ஸிமம். தெரியாதா 8 வீக்ஸ் தான் இதுவும் அந்த தக்லீஃபும் 8 வாரத்துக்கு அப்புறம் தான் ஓடிடில வரும். எனக்கு தெரிஞ்சு 85 பொண்ணு ப்ரோ நாட்டுல. நான் சொன்ன ஜனநாயகன் நான் கூட தக்லீஃப் நினைச்சு ப்ரோ. தக்லைஃப் என்ன கேட்டா அவங்களுக்கு பிடிச்ச 50 பொண்ணும், பிடிக்கலன்னா 20 பொண்ணும். ஆனா நவீன இவன் எவ்வளவு பேசுறான். விக்ரமே அங்க ஹிந்தியில பாப்பு. அந்த டைம் இந்த அக்ஷய்குமார் படம் வந்து எல்லா தியேட்டரும் பிளாக் பண்ணிட்டானே, சாம்பரத்து ஓடாத படத்தை கூட. சொல்லுவானுங்க ரோலக்ஸ் அங்க ஹிந்தியில நல்லா கொண்டாடுறானுங்க. எவனுமே தாடுற போல விக்ரம் பத்தி. ஓடிடி வந்த பிறகு தான் அது நல்லா போச்சு. நம்ம படம் நல்லா போயுது ப்ரோ. இது லியோ இல்ல கோட்டு. கோட்டு போனதான் ஆச்சு நவீன. உண்மையிலே எனக்கு கோட்டுக்கு எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணது என்னன்னா, கேரளால நல்லா ஓடுன்னு பார்த்தா சேட்டாங்கார முதுகு குத்திட்டான். வடக்கு வந்துட்டு தின்ன ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இது ஆச்சரியமா சேட்டான் வந்து நம்ம முதுகுல குத்தி சுருனது இவனுக்கு மருந்து போட்டு நம்மள ஆற வச்சிட்டானுங்க. என்ன டெம்ப்ளேட் இது? ராஸ்கல் வழக்குதான். நாங்க மருந்து போடுறோவா கமான் பையான் போட்டாங்க. வாரிசு சாப்பிடுவே இது சாப்பிட மாட்டேங்கிற மாதிரி இருந்துச்சு கோட்டை பார்க்கும்போது. கேரளால பெருசா அடிக்கும்னு. ஏன்னா அங்கதான் ஷூட்டிங். இல்ல முதல்ல விஜய்க்கு அங்க ஹிந்தியில ஓடுனதே என்ன படம் யோசிச்சு பாரு, வாரிசு தான். வாரிசு, லியோ, கோட்டு. வாரிசு தான் எனக்கே. ஆனா சில விஷயம் ஆச்சரியமா இருக்கும்டா, நம்ம நினைச்சிடவே மாட்டோம். தான் இதெல்லாம் அங்க ஓடுன்னு பார்த்தா இங்க ஓடுது. அதான் என்ன நடக்குதுன்னு என்ன மேட்ச்னே புரியாது. அதே மாதிரிதான் சொல்றதா ஜனநாயகம் கேட்கவும் நிறைய இருக்குது. ஏன்னா பாபி டியோல், அனிருத் கூட விஜய் போலீஸ் கேட்டப்பு, ஒரு கமர்ஷியல் மாஸ் படம் ஒண்ணு இல்ல, ஒண்ணுடா ஒரே ஒரு பாட்டு ஹிட் ஆயிட்டு ஒரு கமர்ஷியல் மாஸ் படம் இறக்கி விட்டாலே போதும்.
பாத்துருவானுங்க. அதான ஏன் புஷ்பா பண்ண கோட்டுக்கெல்லாம் இல்ல வேலையா. இல்ல இதுல கோட்டுக்கெல்லாம் ஹிந்தியில பாட்ட கூட ஹிட் ஆகல. ஆனா பார்த்தா நல்லதான் ஓடி ப்ரோ இருக்கு. தமிழ்ல பெரிய ரெஸ்பான்ஸ் இல்ல ப்ரோ. ஸ்லோ பிக்கப் பார்த்தா மட்டை தான். ஸ்லோ பிக்கப் 14 crore பண்ணிருக்கேன் வாரிசு. பயங்கரம். புரியல. பெஸ்ட் ஆஃப் இந்தியா 14 crores பண்ணிருக்கேன். அதான் சொல்றேன் வாரிசு 14. இல்ல ஹிந்தி மட்டும் சேர்த்தா 14, தமிழ் சேர்த்தா 17 போறோம்னு நினைக்கிறேன். 2 வருஷம் சேர்த்து 16 வந்துச்சு. 2 வருஷம் நார்த் இந்தியா கலெக்ஷன் தான் மொத்தமா பாப்பானுங்க. நல்லா இருக்கட்டும். தகலே வரட்டும். யார் யார் போறான்னு தெரியல. நான் போயிடுவேன். ஆனா டக் லைஃப்ல ஃபர்ஸ்டே போக முடியாது. ஃபர்ஸ்ட் டே கேட்டா டவுட் தான். அடுத்த வாரம் ஃபுல் டிராகல தான் பாரு. தியேட்டர் ஃபுல்லா ஸ்டார் பேனர் இருக்கும் போது கமல் பேனர் எங்க தேடுவானுங்க. நீ பாரு உண்மையிலே இது நடக்கும் இது. ஆனா கமலுக்கு ஒரு 2 இடத்துல பேனர் ஏதாவது போனாங்க. 2 தியேட்டர் அந்த மாதிரி போனாங்க. இல்ல கமல் ஃபேன்ஸ் எப்பவுமே பெருசாலாம் பேனர் வைக்க மாட்டானுங்க அவனுங்க. இல்லடா நீ இப்ப இல்ல நீ ப்ரோமோட் பண்ணும்போது சில டைம் ஸ்டேர் போட்டோ எல்லாம் எடுத்துட்டு ப்ரோமோட் பண்ண ஞாபகம் தானே. அதெல்லாம் எஸ்டேர் ஃபேன்ஸ் பாத்துருப்பானுங்க. லைட்டா எரிச்சல் இருப்பானுங்க. அவனுக்கு நிறுத்தமா நினைப்பானுங்க. மௌன வெறும் எஸ்டேர் பேனர் மட்டும் விடா. தியேட்டர் ஃபுல்லா தான் இவன் என்ன பண்றான்னு பாப்போம். இல்ல இந்த இடம் லாயல் இல்ல ப்ரோ. இந்த 25 crores ஓப்பனிங் வரும் எனக்கு கேட்டா. என்னது 25 கோடி வரும். ஏன்னா எஸ்டிஆர் சேர்ந்து இருக்கால. ஓப்பனிங் எப்ப எஸ்டிஆர் கொண்டு வந்துருவாரு. தமிழ்நாடு மட்டுமா? ஆமா 25 அதிகம் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 16 வரும். ப்ரோ இந்தியன் 14 கிட்ட பண்ணுச்சா. குப்பை படம். அது இந்தியன் டு எவ்வளவு? 14. டேய் அது எங்கடா 14 தெரியல. ஆளாளுக்கு சொல்றாங்க. 14 தானே அது. தெரியல. இல்ல இப்போ விக்ரம 22 போச்சா நல்லா இருந்தனால. டேய் உனக்கு 25 எல்லாம் சாதாரண நம்பர் இல்லடா. என்னடா விளாண்டுறான். இல்ல ப்ரோ கமல் பேர்ல ஒரு 20 போட்டுருங்க. எஸ்டிஆர் பேர்ல ஒரு 5 போட்டுருங்க. இல்ல நான் கொழுப்பு பத்தியா கமல் பேர்ல 20. அதான் கொழுப்பு பத்தியதான் கமல் கண்ணின்றத காட்டுறான். கமல் பேர்ல 20 தான். உண்மைதானே. விக்ரம 20 பண்ணுச்சா ப்ரோ. டேய் நீ என்னடா ஒரே ஒரு விக்ரம தூக்கி. இல்ல இவனுக்கு நல்லா இருந்தா வரும் ப்ரோ. யாரு கமலுக்கு நல்லா இல்லனா 10 கூட போகாது. நான் ஒண்ணு சொல்றேன். பாப்போம். நல்லா இருந்தா ஓப்பனிங் வரும். ஆனா படம் ரொம்ப சக்சஸ் ஆயிடுச்சுன்னதுக்கு மல்லாக்கு காட்டுல மலைதான். காரு சின்ராச கையிலேயே பிடிக்க முடியாது சத்தியமா. அடுத்த ப்ராஜெக்ட் அன்பறிவு மாஸ்டர் தானே. ஆமா ஆமா. இந்த ப்ராஜெக்ட் அது எந்த லட்சம்ல போக போகுது எனக்கு தெரியல ப்ரோ. சத்தியமா சொல்றேன். எனக்கு நல்லா இருக்கு. ஆனா உண்மையிலே ஒண்ணு சொல்லட்டுமா. இந்த வருஷம் தக் லைஃப் ஹிட் ஆனதா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஏன்னா அத கூலி ஓடுதுன்னா தக் லைஃப் அதுன்னு கம்பேர் பண்ணோம்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போகும். இது ஊத்தி அது ஹிட்டா இல்ல ரெண்டுமே ஊத்திச்சுன்னு அது போர் அடிக்கும். இந்த வருஷம் எங்க படம் இந்த வருஷம் எங்க படம் நம்ம படமும் இல்ல. அதான் தியேட்டர் லிஸ்ட் இந்த வருஷம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. அதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. இதுதான் எனக்குமே இதுதான் நினைச்சா அது தியேட்டர் லிஸ்டே கிடையாது. இதெல்லாம் வருமானு நினைக்கும் போது தான் அது இருக்கும். இப்ப ஆனா 2023 எப்படி தியேட்டர் லிஸ்ட் சூப்பரா இருக்கும். வாரிசு துணிவு கிளாஷ் அப்புறம் லியோ ஜெயிலரு ஒரே கொண்டாட்டமா அவெல்லாம் லூசுறேன். இந்த வருஷம் என்ன உங்களுக்கு இந்த வருஷம் எஸ்கேக்கு ஒரு படமா தனுஷுக்கு 2 படம். நாங்க எப்படியும் டாப் 4 டாப் 5 வந்துருவோம். எந்த பிரச்சனையும் இல்ல. கான்ஃபிடென்ட். யாரு ப்ரோ இங்க நோலன் பாய் இருக்காரு. மதராசியா. ஓகே ஓகே. இல்ல அவன் 5 வந்துரும். அது தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு நிமிஷம் தான் பார்த்து தம்பி. பின்னாடி சிக்கந்தர் உட்காந்துக்கிறான். சரணு ஓடியாரும். அறுதில்லு வர ஏக்குதெல்லாம். ஸ்ரீலங்காலாம் போய் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஃபைனல் ஷெட்யூல். இன்னும் படமே முடியலையா? இல்ல ஃபைனல் ஷெட்யூல் இது. சிக்கந்தர் முடிச்சிட்டு அதுல இருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு இவ்வளவு நாள் ஆயிருச்சு. படவோட செல்ல இருந்தாரு அலெக்ஸ் ப்ரோ. இப்போ மென்டல் டார்ச்சர்லப்பா ஒரு மசாஜ் சரகு போட்டதா அது வேற இது வேற எண்ட் போர்ஷன். அத முடிச்சிட்டு வந்து அந்த படத்துல எடுத்துட்டு நம்ம ஆர்டர் கரெக்ட்டா சொல்றா பாருங்க. நம்பர் 1 தளபதி கரெக்ட்டா. நம்பர் 2 கெல்ட் பையன் ரஜினி கரெக்ட்டா. ஆமா. நம்பர் 3 ஆண்டவர் கரெக்ட்டா. என்னது நம்பர் 3
ஏக்கெல்லாம் சொன்னா இப்போ உள்ள செருப்பால அடிப்போம் ப்ரோ எவனா இருந்தாலும். இப்போ உள்ள சிச்சுவேஷன் சரி படி இல்ல சொல்லுங்க. இப்போ சரி உள்ள சரி இல்ல 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 எதால சொல்ற முதல்ல அது சொல்லு. இல்ல இப்போ ரேங்கிங் பார்த்தா ஓவராலா டாப் ஆக்டர்ஸ்னு பார்த்தா 1 விஜய், 2 ரஜினி, 3 ஓவராலா கமல்ஹாசன். ஆமா ஓவரால். ஆமா இல்ல ஓவரால் இல்ல பாத்தீங்கன்னா இல்லடா விக்ரம தொடாத வரைக்கும் சொல்லலாம். அதான் ப்ரோ கமல் வந்துட்டு விக்ரமே இல்லனா முன்னாடி கூட ஏகே கீழ தான் ப்ரோ எனக்கு கேட்டா நான் சொல்லுவேன். ஒரு விசுவாசம் வச்சிருக்கீங்க பாரு அவ பாருங்க. இல்ல 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 அவ்வளவு மலாக்கு வரி பாத்தியா? ப்ரோ ஓப்பனா சொல்லுங்க ஏகேவா மலாக்கா? டேய் இந்த விஷயத்துல ஏகே தான்டா வருவான். ஏகே ப்ரோ மல்லாக்கானா அவனுக்கு என்னடா ஃபேன்ஸ் இது? தவிர வேற என்ன ப்ரோ ஃபேன்ஸ் இருக்கா? கண்டிப்பா சொல்றேன் பெரிய ஃபேன்ஸ் இருக்கு. ஏய் எருமை நீ இப்ப ஒன்னும்டா அவனுக்கு ஃபிளாப் ஆனா 100 வரும். உனக்கு வருதா? பரவாயில்ல இந்தியன் டூ எத்தனை இந்தியன் வருவான்? டூ அது வேணும். ஓப்பனா அதான் சொன்னேன். அது 150 ப்ரோ. அதுக்கே வந்துருச்சு. ப்ரோ சரி விடாமுயற்சி இல்ல இந்தியன் டூபா. சரி சரி இல்ல சரி எல்லாம் டை. ஆமா இந்தியன் டூ தான் நான் அதிகமா போச்சு. அது இருக்கட்டும். அப்போ அப்போ விக்ரம் அவன் பீட் பண்ணல. அதனால நீ மேல இருந்த. அதான் கண்டிப்பா அடிச்சா டேய் அப்படி கண்டிப்பா டேய் நம்ம டேய் பரவத்துடலாம் நம்பர் அப்படி 3. அப்படி பார்த்தா நவீனே வந்து உட்கார மாட்டான். அமரன் இன்னும் டாப் பீட் 3ல பண்ணலடா அவன். 300 கோடி உட்கார்ந்து. இல்ல இதுல வரட்டும் அவன் ஏகே கீழே போட்டோம். நான் இல்ல நம்பர் இந்த 3 சொல்லும் வரட்டும். போது தான் அதான் எல்லாம் கூட்டா சேர்ந்து தலையாசி பத்தினே சார். கன்சிஸ்டன்டா அது கொடுத்தா பாருங்கண்ணா பிரச்சனை இல்லை. ஒரு மூவிக்கு சொல்ல முடியாது. மதராசி பாப்பா என்ன ஆகுது. மதராசி வச்சுதான் உன் உசுர தீர்மானிப்பானுங்க எல்லாரும். ஏன்னா இருக்கிறவன் எல்லாம் வந்துட்டு இப்ப டயர் 2ல ஃபுல் ஃபோக்கஸ். ஏன்னா வந்துட்டு இவன் கன்சிஸ்டன்சி என்னன்னு பாக்கணும்ல. ஏன்னா எல்லாருக்கும் அது நடக்கும். அதான் திடீர்னு இப்ப மதராசி ஏதாவது 150 250 ஏன் 200 படிச்சு எடுத்துப்போம். அப்ப வந்துட்டு எல்லாம் ஏத்துப்பானுங்க. சரி ஓகே எஸ்கேக்கு ஏதோ வந்துருச்சு. ஆனா நீ திரும்பவும் ஏதாவது வெறும் 100 தான் பணம் என்னத்துக்கு போட்டு தர்மடி அடிப்பானுங்க. இப்படிதானே இது ஆச்சு. டாக்டர் டான் கரெக்டா போயிட்டு இருந்துச்சு. டப்புன்னு பிரின்ஸ் வந்து சரியான கிளி. இல்ல உண்மைதான். இல்ல ஆனா இல்ல இதுக்கப்புறம் பிரின்ஸ் மாதிரி வரணும்னா சான்ஸ் எஸ்கே இல்லைன்னு எஸ்கே இல்ல எஸ்கே திரும்ப லவ் படம் பண்ணா வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா இல்ல இந்த எஸ்கே மாதிரி வேற திசல் பண்ண இப்போ முடியும். உஷாரா இருக்கான் ப்ரோ உண்மையா சொன்னா. ஏய் முதல்ல இந்த ஜென்ரேஷன்ல ஒரு லவ் படம்லாம் அது 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 கனெக்ட் ஆகுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த இப்ப இருக்கிறவங்க எல்லாம் இவனுங்க அந்த லவ் ஃபீல்ன்றதே இப்ப ஒன்னு சொல்றேனே 3 படம் ரீரிலீஸ் பண்ணிட்டு அது சிரிச்சுன்னு இருந்தானுங்க கிளைமேக்ஸ்ல தெரியுமா? சிரிக்கிறானுங்க எல்லாம். அவன் தனுஷ் வந்துட்டு அது எவ்வளவு உண்மையிலடா அது எவ்வளவு சென்டிமெண்ட்ஸ்ன்னு தெரியுமா? நான்லாம் சின்ன வயசுல அததான் அந்த சைல்ட்ஹுட்ல பார்க்கும்போது எனக்கே கண்ணு கலங்கிச்சு. அந்த ஒரு திராமன்னு பாத்தி அந்த மாதிரி உண்மையில அது மைண்டுக்குள்ள ஓடினே இருந்துச்சு அந்த ஒரு பீஜம். அந்த மாதிரி ஒரு 3 படம் அது அது ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் என்னன்னா அது அந்த அந்த படம் அந்த கிளைமேக்ஸ் மண்டையில ஓடும். ஆனா இவனுங்க எல்லாம் ஃபன் பண்றானுங்க அதை வச்சுதான். டே அர்த்தடா என்னடா நடக்குதுங்க. அதான் புரியுது அந்த அந்த லவ் ஃபீல்ல யாரும் பார்க்க மாட்டானுங்க. ஸோ நீ கேட்டா வைப் பண்ணுவானுங்க சார் பாட்டுக்கு. இப்படி இருக்கிற டைம் தான் நீ இப்படி இருக்கிற டைம் தான் நீ பிரின்ஸா விட்டு அப்ப யோசிச்சு பாரு. இல்ல என் தெரிஞ்சு இப்ப லவ் படம் ஏன் பண்ணாங்கன்னா ஹரிஷ் கல்யாணம் வச்சு தான் பண்ணான். நீங்க அவனுக்கே ஒருத்தன் இல்ல அவனுங்களே பண்றானுங்க. நான் அது கனெக்ட் ஆனதான் ஓடும். புரியுதா? அதான் பண்ற ஏன்னா லவ் பிரதீப் கூட பண்றவங்க என் தெரிஞ்சு இப்ப பண்ண மாட்டான் லவ் படம். என்ன கேட்டா கவின் இப்பெல்லாம் கவின் இல்ல படம் ஒண்ணு வருதுண்ணா கிஸ்ன்னு சொல்லிட்டு. பாப்போம் அது இல்ல அது வந்து கவின் வந்துச்சா ஹரிஷ் இல்ல கல்யாணம் தான். இல்ல வருதா? இல்ல ஒரே ஒரு சாங் மட்டும் வந்திருக்கு, வேற எதுவும் இல்ல. இப்போ ஒண்ணு இல்ல ப்ரோ ஹரிஷ் கல்யாணம் அத்த பாட்டு டீசலே ஒரு 50 பண்ணிச்சுன்னு வச்சுக்கேன் அவனும் பண்ண மாட்டான். எனக்கு மேல அந்த ஹோப் எல்லாம் குறையுதுடா. ஏன்னா நடுவுல கவின் மேல நல்லா ஹோப் பண்ணுதுடா. கூட்டின்னு வந்து அத வேற ஸ்டார்ல ஞாபகம். விட்டான் பாருன்னா. ஸ்டார் ஃபர்ஸ்ட் ஸ்டார் ஹாஃப் நல்லா விட்டான். இருந்துச்சு. தியேட்டர்ல தான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே சூப்பர்னா. செகண்ட் ஹாஃப் தான் ஹரி முடிச்சு விஷால் கத்துறாங்க. அவர் வந்தாருன்னா நீ கதறுவாரு. அவன் திருப்பி அவன் ஃப்ரெண்டு அதான் ப்ரோ கூட்டம் எல்லாம் போய் அடி வாங்கிட்டு நான் ஸ்டார் படம் சொல்றா ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு சூப்பரா இருந்துச்சா. செகண்ட் ஹாஃப் ஐயோன்ற மாதிரி இருந்துச்சு. கிளைமேக்ஸ் மட்டும் ஒரு ஸ்வீட்டுக்கு சாப்பிட்ட மாதிரி. டேய் ஒன்னும் இல்லடா. இது எனக்கு எனக்கு என்ன தெரியுமா? இது நீ அந்த படம் முழுக்க அவன் ஒரே ஒரு பாயிண்ட் தான்டா இருக்கும் அந்த படத்துல. நீ என்னன்னா கவின் ஒரு நல்ல ஆக்டர்னு காட்டுறதுக்காக தான்டா அந்த படமே எடுத்திருப்பான். எவன் எவன் இதை கேட்டான் யோசிச்சு பாரு. நீ நல்லா நடி நாசமா போ எவன் கேட்டான்? படம் நல்லா போனேன்னு கேட்டா எல்லாமே நான் நல்லா அழுவுறேன், நல்லா கதறுவேன், நான் நல்லா பிச்சை எடுக்கிற மாதிரி நடிப்பேன். இதெல்லாம் யாரு கேட்டா? அது இது அடுத்த எக்ஸாம்பிள் பிளடி யாருக்குமா பகரா நான் தான் சொல்ல பண்ணான். சூர்யா ஃபேன்ஸ். பிளடி பகரா அடுத்தா தான் பண்ணான். பிளடி பகர் ஓரளவு நல்லா இருக்குங்க. நான் யாராச்சும் பாத்திருக்கீங்களா? இல்ல பாத்துட்டேன். நீங்க பாக்கல பாருங்க. நான் பாக்கல இல்ல நல்லா இருக்கா? தெரியாம அந்த பொண்ணு தெரியும் சென்டிமெண்ட் மாதிரி தானே காட்டும். மயிர் மாதிரி தானே படம். ஒரு காமெடி கூட ஒரு கட்டம் இருக்காது பிளடி பகர்.
இப்ப ஒண்ணும் இல்ல, நீ யோசிச்சு பாரு, நல்லா போற கவின் எதுக்கு பிச்சை எடுக்கிற மாதிரி ஒரு ரோல் பண்ணணும், எதுக்கு இந்த மாதிரி அதான் மூஞ்சில கோடு விழுந்து ஒரு மாதிரி சோகமா வந்து அது வருது, எதுக்கு இதெல்லாம்? இவன் என்ன தெரியுமா, ஆக்டரா ப்ரூவ் பண்ற, இனிமே ஆக்டரா நீ ப்ரூவ் பண்றதை விட ஒரு நல்ல என்டர்டைனரா ப்ரூவ் பண்ணாதான் நீ வந்துட்டு பொழைக்க முடியும். இவனுக்கு மனசுல என்ன தெரியுமா, எல்லாருமே நான் வந்துட்டு விக்ரம் மாதிரி பண்ணுவேன், சூர்யா மாதிரி பண்ணுவேன், கமல் மாதிரி பண்ணுவேன்னா சூர்யாவே இப்ப நாசமா போயிட்டான், புரியுதா? இல்ல விக்ரம்க்கு அந்த லக் ஃபேக்டர் இல்ல ப்ரோ, அந்த ஆள் உண்மையா சொன்னா அதான் டாடாவோட உனக்கு விக்ரம் வேற, ஆனா அந்த ஆளுக்கு மரியாதை, அது அந்த மரியாதை அப்படியே இருக்கும். அந்த ஆளு இத்தனை ஃபிளாப் கொடுத்தாலும் மரியாதை இருக்கும். ஆனா சூர்யா அப்படி கலாய்கிறானுங்க, எவனாவது விக்ரம் கலாய்கிறானுங்களா? இல்ல விக்ரம கலாய்க்க வாய்ப்பே இல்ல. அந்த அளவுக்கு சூர்யா ஃபேன்ஸ் வேணா கலாய்ப்பானுங்க, அந்த ஆளுக்கு அது ஒரு வேல்யூ அது. ஆனா சூர்யாக்கு அப்படி இல்ல. சூர்யா பொறுத்த வரைக்கும் என்னன்னா, விஜய் அஜித் டைம்ல வந்தது யோசிச்சு பாரு, 50 வயசு ஆக போதுடா, விஜய் அஜித் டைம்ல வந்துடுறா. விஜய்க்கு தான் 51 மேல போகுது, அந்த ஆளுக்கு 50 ஆக போகுது, அஜித்துக்கு 54 ஆக போகுது. இந்த 10 வருஷம் தானே பிரைம் டைம், அதையும் மிஸ் பண்ணிட்டாங்க. ஆமா, எஸ்கேக்கு என்ன வயசு? 40. 40 இந்த வருஷம். இல்ல அதான் பிரைம் வந்துட்டான், 40. 40 கிட்ட வந்துட்டான். ஒரு நிமிஷம், 40 இல்ல 40? 40 கரெக்டா 40. வார்டு மாமனா அவன்தான். இனி வரும் காலங்கள். ஆனா என்கிட்ட மரணடி நிறைய இருக்குது, ஏன்னா உண்மையில சொல்றேன், 40ல இருந்து 50 தான் நிறைய அடி விழும், நிறைய தான். ஆனா அதுல நின்ட்டா பெரிய ஆள் என்ன கேட்டேன், 40ல இருந்து 50ல எவன் சரியா 40 தெரியாது. ப்ரோ, இப்போ 40 தான். ஆனா இல்ல, இதுல தனுஷும் ஒரே ஏஜ் தான், 41. இல்ல ப்ரோ, இந்த தனுஷ் இப்ப டவுன் ஃபால் நினைக்கிறேன் தெரிஞ்சு, இந்த கலாம் வந்து ஒரு நிமிஷம், இல்லடா இந்த சிம்புக்கு என்ன 40 வயசா? 48 சம்திங். 48 பைத்தியக்காரா. சிம்புக்கு 48. 42 நம்மளையோட சாரி. ஆனா இல்ல, தனுஷுக்கும் எஸ்கேக்கும் பெரிய வயசு வித்தியாசம் இல்லை, ஒரு வயசு தானே. சிம்புக்கு 42னா? தனுஷ் வயசு கேட்டேன். தனுஷ் 41. அதான் எல்லாமே ஒரே ஏஜ் தான். அங்க பாடுறா டேய், புரியுதா எதனால கம்பேர் பண்றானுங்கன்னு? இதெல்லாம் 3 இப்ப எப்படி, இப்ப இது எப்படி, இப்ப விஜயை விட 2 வயசு அதிகம்னு அஜித், அத விஜய் விட 1 வயசு கம்மி இல்ல 2 வயசு கம்மின்னு சூர்யா, புரியுதா? நம்ம 3 பேரும் ஒன்னா வந்தாங்களே ஒரே ஒரு டைம்ல வர மாதிரி, அதே மாதிரி இப்ப இந்த 3 பேர் உட்காந்து இருக்கானுங்க, இல்ல ஏமன் மேல போறான், ஏமன் டவுசர் கீழே இறங்குது, பாப்போம். நீங்க சொல்ற மாதிரி டயர் 2 வந்து கன்சிஸ்டன்சி தெரியல, அது ஏறி இறங்கி இல்ல இனிமேதான் வரணும். இப்ப இது எப்படின்னா, ஒரே இப்ப துப்பாக்கி கொடுத்துட்டு நாங்க தான் சொல்ல முடியாது இல்ல, அதுக்கடுத்து வந்த பிறகுதான் அது ஒத்துக்கணும். எல்லாருக்கும் ஒரு ப்ராமிசிங் லைன் அப் இருக்கு ப்ரோ. தனுஷ் கேட்டா ஒரு 2-3 படம் சொல்லலாம், எஸ்கேக்கு இருக்கு. இல்லடா இல்லடா சிவகார்த்திகேயன் என்னது 40? சிவகார்த்திகேயன் 40 இருந்துச்சா? அதான்டா, சிவகார்த்திகேயன் தனுஷுக்கும் இல்ல, நருட்டோ சிவகார்த்திகேயனுக்கும் தனுஷுக்கும் ஒரே வயசு தான்டா வித்தியாசம். அப்படியா? ஒரு வயசு தான். அடப்பாவிகளா, அப்ப லேட்டா வந்திருக்கானா? லேட்டா வந்துட்டு இந்த குதி குதிச்சுக்கிட்டு இருக்காப்லையா? இல்ல அவன் பண்ற படம் எல்லாமே கமர்ஷியலா எடுத்ததுதான், உண்மைதான், என்டர்டெயின் பண்ற படமா. இப்போ நம்ம ஆடியன்ஸ்க்கு என்னதுமா, தியேட்டர் ஆடியன்ஸ்க்கும் ஓடிடி ஆடியன்ஸ்க்கும் டிஃபர் பண்ணவே தெரியல இவங்களுக்கு. என்ன சொன்னா கரெக்ட் தானே? கேதா? புரியுது. ஆனா பேசுனதெல்லாம் ஓகே தான், டேரக்டருக்குலாம் புரிஞ்சுக்க முடியாது. இன்னொன்னு, இதுல லைன் அப் நம்புறேன்னு கேக்குறியா? லைன் அப்லாம் நல்லா, லைன் அப் பார்த்தா சூரிய என்ன பெரிய இது, எல்லாமே நல்ல லைன் அப் தான். லைன் அப்லாம் இது பண்ண கூடாதுன்னு கேட்டேன். நல்லா காப்பான் ஹிட் ஆகும், காப்பான் நல்ல லைன் அப் பண்றது பெருசுடா, முதல்ல லைன்ல நிக்கணும்டா கரெக்ட்டா ப்ராப்பரா. இல்ல சாரி, லைன்ல எல்லாம் சூர்யா நிக்கிறாரு, ஏன்னு கேட்டா கரெக்டா தான் வருஷம் படம் வருது. ஒரு நிமிஷம், நீ எந்த ஆட பாவி டார்க்கா இல்ல, நாளையில லைன்ல வரணும்னு உடனே லைன்ல கரெக்டா படம் வருதான்னு கேட்டா அதெல்லாம் கரெக்டா வந்துதான் இது, வருஷத்துக்கு 2 எல்லாம் வருது, 1 எல்லாம் வருது படம் தான். இல்ல கூட வச்சுக்கிட்ட கதை கேட்கிற ஆள் சரியில்லை, அதுவும் அவ்வளவு பெரிய ஆளை வச்சுக்கிட்டு எடுத்து சூஸ் பண்ண கதையெல்லாம் பாத்தியா? அந்த அம்மா வந்து இல்ல ஹைலைட் என்னன்னா 2000 சொல்லு இல்ல அந்த இது ஜோதி அம்மா சொல்லுறாருல்ல, நானும் என் புருஷனை சேர்ந்த கதை கேட்போம் அப்படின்னு.
ஒருத்தன் தனியா கேட்டா கூட பரவாயில்ல, கூட்டணியா சேர்த்து இவ்வளவு பெரிய கதை கேட்டிருக்கீங்களே, அப்படி அந்த அந்த மாதிரி அப்படி என்ன கதை சூஸ் பண்ணிருக்காரு பார்த்தாலே யோசிக்கவே ஒரு மாதிரியா இருக்கு. அவங்க எப்படி சூப்பரா ஐட்டம் இருக்கு. சாங் எதிர்ப்பாங்க, அவங்க படத்துல ஐட்டம் சாங் இருக்கும், அதை கேட்க கூடாது. அலெக்ஸ் ப்ரோ டவுட் இல்லடா எனக்கு எக்ஸ்ட்ரீமா காண்டா வருது அதனாலதான். ஆனா என்ன பண்றது, இப்ப அரசியல் வந்தனால கம்மன். அலெக்ஸ் ப்ரோ டவுட், இப்போ தியேட்டர் ஆடியன்ஸ்க்கும் ஓடிடி ஆடியன்ஸ்க்கும் அந்த டிஃபரன்ஸே வேறல. முதல்ல ஓடிடி ஆடியன்ஸ் உண்டானது காரணமே முதல்ல தேட்டருக்கு அதிகமா போகாதனால தான். தேட்டருக்கு அதிகமா போறதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. இவனுங்க விற்கிற டிக்கெட் விலையை விட்டு நீ பாப்கார்ன் ரேட்டு, பார்க்கிங் ரேட்டு தான். இந்த ஒரு பாட்டை வச்சு அந்த மாதிரி தான் இருக்குது. பார்க்கிங் காசு இல்ல இப்ப தியேட்டர் போனா அதுக்கு தகுந்த மாதிரி தான் படம் பண்ணும். அந்த பட்ஜெட் படம்னா தியேட்டர் ஒர்க் ஆகும். இல்ல இல்ல தியேட்டர் வேற ஓடிடி வேற என்ன சொல்ல முடியாது. இல்ல நருட்டோ, இப்ப நான் ஒன்னு சொல்றேன். மாமன் சூரி படம் வந்துச்சுல, நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ தான். அந்த படம் ஊர்ல சொல்றத கேளு, ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் போறாங்க. இது பேச்ச கேட்டு இப்ப நான் ஃப்ரெண்ட்ஸு கூட்டிட்டு போனத்தியா, நீ அவனுங்க டிக்கெட் ரேட்ஸ், பாப்கார்ன்ஸ் இதெல்லாம் எடுத்து பார்த்தா அந்த மினிமம் வந்துட்டு ஒரு 4 பேர் போறதுக்கு உனக்கு வந்துட்டு 1500 வரும், இல்ல 1000 ரூபாய் வரும். புரியுதா? நீ பாப்கார்னே தேவையில்ல, உனக்கு 1000 ரூபாய் இது மேல வந்து நிற்கும். ஒரு சூரிய படத்துக்கு நான் 1000 ரூபாய் போட்டு இந்த பசங்க எல்லாம் நாங்கெல்லாம் போயிட்டு பார்க்கணும்னா மூடிக்கிட்டு 4 வாரம் புரியுதா? அந்த 4 வாரம் கூட இல்ல, ஒரு 4 வாரம் எடுத்துப்போம். 4 வாரம் மூடிட்டு இருந்தா போன்ல வரப்போகுது. அது கூட தேவையில்லை. இப்பெல்லாம் 2 வாரத்துல வந்துட்டு HD வந்துருது. இப்ப மேட்டர் என்ன தெரியுமா, 2 வாரம் கூட ஒரு படம் வந்துட்டு பாசிட்டிவ் டாக் நம்ம பொறுத்துக்க முடியாம இருக்கிறோம். இப்ப தக்லீஃப் ரிலீஸ் ஆகுது, நல்ல பாசிட்டிவ் வருது, நல்ல வைபுக்காக போறோம்னு எடுத்துப்போம். ஆனா அந்த படமும் வந்துட்டு ஒரு 2 வாரத்துல ஓடிடில வருது. ஆனா தேட்டர்ல பார்க்கணும் அந்த ஆர்வம் இருக்குது பாத்தியா, அதுதான் போறது. இப்ப சூரிய படத்துக்கு நாங்க 1500 ரூபாய் கொடுத்து போயிட்டு இது பண்றதுக்கு நான் மூடிக்கிட்டு இப்ப நானே ஃப்ரெண்ட்ஸ் மூடிக்கிட்டு இருந்தேன். 2 வாரத்துல அது HD வந்துது, பிரிண்ட், நல்ல பிரிண்ட் வந்துது. அதே போல ஓடிடியே தேவையில்ல, 2 வாரத்துல நல்ல பிரிண்ட் வந்துருது. இதுதான் புரியுதா? இது இதெல்லாம் இது ஒரு பாயிண்ட். இது வந்துட்டு சரி நம்ம டெலிகிராம் இது சோசியல் மீடியா இது நம்ம இதுல பாக்குறோம். 4 வாரம்னு எடுத்துப்போம். 4 வாரத்துல ஓடிடில வருது. அப்புறம் எதுக்கு நீ சொல்ற? புரியுதா? அப்புறம் எதுக்கு சொல்றோம் போய் பார்க்கணும்ன்ற மைண்ட் செட் இது. இதெல்லாம் தாண்டி தேட்டருக்கு இல்லடா, தேட்டருக்கு போறவன் போயிருந்தா இருப்பான். தேட்டர்ல வருஷம் இருக்கும். இல்ல ரெண்டாவது விஷயம் என்னன்னா, கேங்கா இருக்கிறவன் எப்பவுமே போயிருந்தா இருப்பானுங்க. மொக்க படத்துக்கு இவளையும் என் ஃப்ரெண்ட் எல்லாம் மொக்க படத்துக்குலாம் கூட்டலாம் போயிருக்கானுங்க. அதான் டென்ஷன் ஆகும் சில டைம்லாம். அதான் இனிமே அது வேற விஷயம். ஆனா காலேஜ் படிக்கும் போல சிந்து பார்த்தும் ஒரு இது அற்புத குகைன்னு என்னவோ சொல்லிட்டு ஒரு ஹாலிவுட் படம் போறது. சிந்து பார்த்தா நான் கூட வேற சிந்து நினைச்சேன். டூரிஸ்ட் ஃபேமிலி ப்ரொடியூசரோட இது பாத்தீங்களா, ட்வீட் பாத்தீங்களா? ட்வீட் அத ரெட்ரோ போட்டாஸ்டானே. இல்ல அது அடிக்கல. ஒருத்தர் பைரசில பார்த்து போட்டிருந்தாரு, ரிவ்யூ போட்டிருந்தாரு. ஓ, அதுக்கு என்ன போட்டிருந்தாங்க? பாக்குறது பைரசில, இதுல அப்ரிசியேஷன் வேறயா அப்படின்னு போட்டிருந்தாரு. தனுஷ் ஃபேன் தான் அது. பையன் நம்மளா இருப்போம் போலடா. இல்ல நானும் அந்த மாதிரி நிறைய பைரசிலாம் பார்த்து அப்ரிசியேஷன் பண்ணி போடுவேன். சீக்கிரம் கூடாது. இல்ல சிங்கம்ல சொல்லுவானே சிரிக்கிறோம். ஏன்னா எல்லா படத்தையும் அப்படி தேட்டர் கோல்டிங் என்ன இந்த முறை ஸ்டாப் ஆயிடுச்சுங்க. இந்த வருஷம் கோல்டிங் என்ன ஸ்டாப்? அவன் நல்லா தான்டா இருக்கானுங்க. அந்த படமா வரல கோல்டிங் சைடுல இருந்து. இல்ல அவனுங்க ஸ்டார்டிங் இனிமே விட மாட்டானுங்க, அதுக்கப்புறம் தான் விடுவானுங்க. ஆமா இல்ல வேற என்ன படம் வருது? ஸ்பிரிட் பெருசா ஓடும். வேற நான் சொல்றது அடுத்த வருஷமா வேற. இப்ப பேன் இந்தியா ஸ்டார் சொல்றான்னு பாத்தியா, பிரபாஸ், அல்லு அர்ஜுன், ராம் சரண், ஜூரி. இல்லடா ராம் சரண் படம் வருது. அது ஏதோ அது அடுத்த எல்லாமே அடுத்த வருஷம் தான் ப்ரோ. பெடிலாம் வருது. அப்ப இந்த வருஷம் அவனுக்கு அம்டா இல்ல, இந்த வருஷம் அவனுக்கு சாமி கூட்டுறாங்க. 2023 அவனுக்கு எப்படி சாமி கூட்டுறாங்க? அந்த ஷாருக் கான் கிங் படம் என்ன படம்? எப்ப 2026 தான அதுவும்? கிங்கா? ஆமா, அது ஒரு பெரிய இது பெரிய தாக்கம். இல்ல ப்ரோ, இல்ல பிரபாஸ் ஒரு படம் வருது ப்ரோ. இது ராஜா சாப். என்ன படம்? ராஜா சாப் இந்த வருஷம் வருது இல்ல? அது இது இல்லடா, அது ஹைப்பே இல்ல. ஒரு மாசம் தெரியல. இது வந்து சும்மா கமர்ஷியலா பேருக்குன்னு எடுத்து வச்ச மாதிரி இருக்கு. சும்மா பேய் படம் மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. ஆகிறது பைரசி. நான் சொல்றேன் ஓடிக்கிட்டு இருக்கு அலெக்ஸ். ப்ரோ இல்ல மேல போடுங்க சொல்லுங்க. நான் சொல்றேன் ராஜா சாப் ஓடுற போது பிரபாஸ்க்கு உண்மையாலுமே மார்க்கெட் இருக்குல்ல நான் சொல்லுவேன் ப்ரோ.
அவனுக்கு இருந்தா என்ன இல்லடா என்னடா, இத்தனை அவங்க வருஷம் அவங்கலாம் கரெக்டா இல்ல, இருக்கானுங்கடா. சலாரு கல்கில ஒரு ஒரு ஃபில்டர் நிமிஷம் பண்ணி இல்ல ஓடினான். இல்ல ஒரு டவுட், கல்கி 2 வருது. அவன் வருது, அவன் வரும் வராது. வரட்டா தெரியல, கல்கி எனக்கு அவ்வளவு பிடிக்கல. எனக்கு செகண்ட் ஹாஃப் சலார் மட்டும் bro எனக்கு வந்துச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும் கல்கில. கிளைமாக்ஸ் சூப்பர். இல்ல நெட்டோஸ் கல்கில கமலைக்கு அந்த அளவுக்கு எவ்வளவு நல்லா இது இருந்தாப்ல. இது பட்ஜெட், இது என்னது பட்ஜெட்டுங்கிறேன், 600 அது பட்ஜெட் 600. ஃபைனலா ஃபைனல். ஃபைனல் 1000 தான் ப்ரோ. 1000. 1000 தான். ஓகே ஓகே. இல்ல கிளைமாக்ஸ் ஆனா நல்லா இருக்கும் இந்தியா கல்கில. இல்ல இந்தியாரெல்லாம் போட்டு 1000 எல்லாம் விட்டு 1000 தான். ஆமாண்டா இது, ஆமால இவன்லாம் போட்டிருந்தான், அமிதாப் பச்சன்லாம் கொஞ்சம் நல்ல ரோல் காமிச்சிருந்தாங்க. அதுவும் இல்ல அத பார்த்து இல்ல அத பார்த்துதான் தர தரன்னு இழுத்துன்னு வந்தான் வேட்டையன்ல. அதே மாதிரி தர தரன்னு ஆடியன்ஸ் இழுத்து போட்டு நடுரோட்ல அடிக்கிறானுங்க. நீ இந்த வருஷம் என்ன எதிர்பார்க்கிற தக் லைஃப்க்கு அப்புறம்?